So what is Christmas? கிறிஸ்து பிறப்பு என்றால் என்ன? So today I'm going to preach about one particular thin line of gospel basically. இன்னைக்கு சுவிசேஷத்தோடைய ஒரு முக்கியமான இல்ல ஒரே ஒரு மெல்லிய கோடை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். One thin line. I know that you'll obviously know that, but I just want to explain that. இது ஒரு மெல்லிய கோடு. இது நிச்சயமாகவே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். Logically I just want to prove that so that you will get convinced. இதை தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கும்போது அதை நீங்கள் ஆணித்தரமாக அச்சாரமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். So why we celebrate Christmas on December 25? எதற்காக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம்? And why do we have Christmas tree? எதற்காக கிறிஸ்து பிறப்பு அந்த காலகட்டத்தில் அந்த மரத்தை நாம் வைத்திருக்கிறோம்? Who is Santa Claus? அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்பவர் யார்? So all these things, if you want to know the explanation for all these things, watch Salvation TV at 9 p.m. today. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை பதில் தெரியணும்னா இன்னைக்கு இரவு 9 மணிக்கு நீங்க சால்வேஷன் டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். அதில் அதை சொல்லியிருக்கிறோம். ஒரு ப்ரோமோ போட்டோம். So watch 9 o'clock at Salvation TV to understand all these things. இந்த காரியங்களெல்லாம் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள விரும்பினீர்கள் என்றால் சால்வேஷன் டிவி இன்னைக்கு இரவு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும். So why, but I am going to talk about why we have to celebrate Christmas. நான் இன்று வேறொரு காரியத்தை குறித்து பேசுகிறேன். எதற்காக இந்த கிறிஸ்து பிறப்பு ஆராதனை நாம் கொண்டாட வேண்டும்? Who can celebrate Christmas? இல்லை என்றால் யார் இந்த கிறிஸ்து பிறப்பு ஆராதனை கொண்டாட தகுதியுடையவர்கள்? Is it a celebration of a common man? இது ஒரு பொதுஜனத்துக்கு உண்டான கொண்டாட்டமா? Or is it a political celebration we can make use as an opportunity to get vote bank? இது ஒரு அரசியல் அமைப்புகள் மூலம் இந்த கொண்டாட்டத்தை ஏறெடுப்பதன் மூலமாக அடுத்த வரும் தேர்தலுக்கு எனக்கு வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கு நான் ஏறெடுக்கிற ஒரு முடிவா? Or is it a national celebration? All the English countries or English speaking countries, they will celebrate Christmas. ஒருவேளை வெளிநாட்டில் குறிப்பாக ஆங்கிலம் பேசுகிற நாடுகளில் நாட்டுக்கு ஏற்ற ஒரு முக்கிய கொண்டாட்டமா இது? Or is it a religious celebration? Only Christians can celebrate Christmas. இல்லை இது ஒரு சமயம் இல்ல ஒரு மதம் சார்ந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா? Or like all our political leaders, how they have religious harmony, they'll bring all the religious leaders and celebrate Christmas. Is that is the purpose? இல்லை என்றால் நம் நாட்டிலே காணப்படுகிற அரசியல் தலைவர்கள் செய்வது போல சமூக நல்லிணக்கன கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அனைத்து சமய தலைவர்களையும் அழைத்து வந்து ஒரு கொண்டாட்டமாக நடத்துகிறோமே, இதுதான் கிறிஸ்துமஸா? Or in the Western world, Christmas is basically a holiday season, so we need to celebrate for holidays. இல்ல மேற்கத்திய நாடுகளிலே பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்றால் அது ஒரு விடுமுறை காலம், ஆகவே விடுமுறைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொண்டாட்டமா? Or is it just for fun and enjoyment? இல்லனா ஒரு கொண்டாட்டத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு களிப்பு, இதுதான் என்னுடைய அர்த்தமா? So it's a common man or a political reasoning or religious reasoning why we do celebrate Christmas. ஒரு பொதுஜனத்திற்கு உண்டான கொண்டாட்டமா இல்ல ஒரு அரசியல் கொண்டாட்டமா இல்ல என்ன காரணம் ஏன் நான் இந்த கிறிஸ்து பிறப்பை அனுசரிக்க வேண்டும்? Look at this picture. All our political leaders are celebrating Christmas. ஒருவேளை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான சமய இல்ல அரசியல் தலைவர்களும் கிறிஸ்து பிறப்பு ஆராதனை கொண்டாடுவதை பார்க்க முடியும். Oh, we do respect them. அவங்களை நாங்க மதிக்கிறோம். We do love them. அவங்க மேல் அன்பு செலுத்துகிறோம். And we pray for them since Bible asks us to pray for them. அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கவும் செய்றோம். ஏனென்றால் வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை உங்களுடைய அதிகாரங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். But my point is, are they really understand what is Christmas before they celebrating it? ஆனால் என்னுடைய ஒரே நோக்கம் இல்ல ஒரே காரியம் என்னன்னா இந்த கொண்டாட்டத்தை அனுசரிப்பதற்கு முன்பாக நான் எதற்காக இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தை அனுசரிக்கிறேன் என்பதை உணர்ந்து அவர்கள் கொண்டாடுகிறார்களா? Look at the next slide. அடுத்த படத்தை பார்க்கும்போது look at the people, those who are the different attire and like a different look. இந்த படத்தில் இங்க இருக்கக்கூடிய நபர்களை நாம் பார்க்கும்போது நாம் நன்றாக அறிகிறோம் அவர்களுடைய உடை தோற்றத்தின் மூலமாகவே அவர்கள் வேறு சமய காரியங்களை பின்பற்றுவது புரிந்து கொள்ள முடிகிறது. Are they all celebrating Christmas? அவங்களும் உண்மையாகவே கிறிஸ்து பிறப்பை தான் கொண்டாடுறாங்களா? So what is the connection between them and Christmas?
இவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்திற்கும் இல்ல கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுவதற்கும் என்ன சம்பந்தம்? Have anyone taught them what is Christmas before asking them to come for that celebration? இந்த கொண்டாட்டத்திற்கு அவர்களை வரவழைப்பதற்கு முன்பாக யாராவது ஒருவர் போயிட்டு அப்பா நீங்க எதுக்காக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறீங்க என்பதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? So did anyone tell them that what is Christmas, and did anyone tell them that why are we celebrating, and then ask them for celebration? ஒருவேளை இந்த கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்பாக அவரிடத்தில் சென்று இப்படி நாங்கள் எதற்காக கிறிஸ்து பிறப்பை அனுசரிக்கிறோம் இல்லை நினைவு கூறுகிறோம், இதன் நோக்கமும் பின்னணியும் என்ன என்பதை விவரித்து விட்டு இந்த கொண்டாட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டதா? Let's look at this Christmas tree. இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை பாருங்களேன். The most expensively dressed Christmas tree, that is this one. இந்த உலகத்துல அதிகம் விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட மிகவும் காஸ்ட்லியான கிறிஸ்மஸ் ட்ரீனா இதுதான். $11,26,000 value the Christmas tree. கிட்டத்தட்ட 11 மில்லியன், அதாவது நம்ம கணக்கிட்டு கிட்டத்தட்ட 2 கோடி கிட்டத்தட்ட இதுக்கு வரும், 1.5 கோடி கிட்ட வருது. Such a great Christmas tree, where it has been erected. இவ்வளவு மிகப்பெரிய விலை அதிகம் செலவழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் மரம் எங்க வைக்கப்பட்டிருந்தது? It has been erected in Emirates Palace Hotel in UAE. ஐக்கிய அரபு தேசமான அங்க இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் பேலஸ் என்கிற ஒரு விடுதியில ஒரு ஹோட்டல்ல தான் இந்த மிகப்பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ அவங்க செஞ்சிருந்தாங்க. They erected starting from 16th December to 29th December of 2010. 2010வது வருடம் 16வது டிசம்பர் அன்று இதை செய்ய ஆரம்பித்து 29ஆம் டிசம்பர் மாதம் அன்று அது வரைக்கும் அது வைக்கப்பட்டிருந்தது. 181 different kind of jewelry has put it in that Christmas tree. இந்த மரத்துல கிட்டத்தட்ட 181 விதவிதமான அணிகலன்கள் தங்க நகைகள் அதை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. So the height is 43.2 feet. இதனுடைய உயரம் கிட்டத்தட்ட 43.2 அடி. So my point is, என்னுடைய கேள்வி என்னன்னா, where they have erected this tree? இந்த மரத்தை எங்கு வைத்திருந்தார்கள்? United Arab Emirates, ஐக்கிய அரபு தேசம், and in Emirates Palace Hotel. அங்க இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் பேலஸ் என்கிற ஒரு விடுதியில. So their point is, okay, come on, let's celebrate Christmas. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா இந்த கொண்டாட்டத்துல நாமும் பங்கெடுப்போம். Okay sir, you celebrate Christmas, but I have one point. ஐயா இந்த கொண்டாட்டத்துல நீங்கள் பங்கெடுப்பது நல்லது, ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. Would you allow one citizen of your country to convert as a Christian? உங்கள் தேசத்தில் இருக்கிற ஒரு குடிமகனையாவது கிறிஸ்தவனாக மாறுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? Or would you accept this Jesus Christ as a Lord and Savior? அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகரும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? If you don't do that, if you are not allowing that in your country, then what is the point? You are celebrating Christmas in your country. அதை நீங்கள் செய்யாத போது, அதற்கு அனுமதியை உங்கள் தேசத்தில் நீங்கள் கொடுக்காத போது, இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் பங்கேற்பதின் நோக்கம் என்ன? When we look at all the political leaders, when they are celebrating Christmas, எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறதை நாம் பார்க்கும்போது, when all educated men they came together and celebrating Christmas, எல்லா படித்தவர்களும் கல்வியறிவில் மிகுந்தவர்களும் இணைந்து வந்து இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் போது, we have few questions to be asked to them. ஒரு சில கேள்விகளை நாம் நிச்சயமாக அவரிடத்தில் கேட்டே ஆக வேண்டும். Oh, it's okay, everybody is ready to believe the birth of Jesus Christ. எல்லாருமே இயேசுவானவர் பிறந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். I understand that. அது எனக்கு நல்லாக புரிகிறது. Everybody, irrespective of their religious belief system, they will come and talk about Jesus Christ. எந்த விதமான சமய கோட்பாடுகளை அவர்கள் பின்பற்றினாலும் இயேசுவை குறித்து வந்து பேச அவர்கள் தயாராக தான் இருக்கிறார்கள். But my point is, are they really understand what they are talking about? ஆனால் என் கேள்வி என்னன்னா, உண்மையாகவே நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை உணர்ந்துதான் அவர்கள் பேசுகிறார்களா? So you are telling that, okay, Jesus is a good man. ஐயா நீங்க சொல்றீங்க இயேசு ஒரு நல்ல மனிதர் என்று. Oh, Jesus taught good things. இயேசு நல்ல காரியங்களை போதித்தார் என்று. Jesus lived a good life. இயேசு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார். Oh, you are celebrating that man's birth. அந்த நல்ல மனிதருடைய வாழ்க்கையை பிறப்பை கொண்டாடுறோம். But my point is, ஆனா என் கேள்வி என்னன்னா, my God has given a holy scripture. என் தேவன் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு அளித்திருக்கிறார். According to that holy scripture, we celebrate the birth of the Savior. இந்த பரிசுத்த வேதாகமம் அறிவுறுத்தியபடி நாங்கள் ஒரு இரட்சகர் பிறந்தார் என்பதை அனுசரிக்கிறோம். So we celebrate
the birth of the Savior. நாங்கள் ஒரு இரட்சகர் பிறந்தார் என்பதை கொண்டாடுகிறோம். So you are joining along with us in the celebration. இந்த கொண்டாட்டத்தில் நீங்களும் எங்களுடன் இணைந்து பங்கெடுக்கிறீர்கள். So my dear fellow brothers, few questions to you. எனக்கு அன்பான சகோதரரே, ஒரு சில கேள்விகள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். We believe that only Jesus lived a sinless life in this world according to the Holy Scripture. இந்த பரிசுத்த வேதாகம் சொல்கிறபடி இந்த முழு உலகத்திலேயே பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்த ஒரே மனிதர் இயேசு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். If only Jesus is holy, இயேசு மாத்திரமே பரிசுத்தர் என்றால், whoever you are, நீங்கள் யாராக இருந்தாலும் according to my Bible, என்னுடைய வேதாகமத்தின்படி you are not a holy person. நீங்கள் ஒரு பரிசுத்த மனிதர் அல்ல. And our definition is, அதுக்கு எங்களுடைய விளக்கம் என்னன்னா, you are a sinner. நீங்க ஒரு பாவி. Would you accept that? அதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா? And can you join and cut the cake along with us? அதை ஏற்றுக்கொண்டு இந்த கேக் கட் பண்றது இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க தயாரா இருக்கிறீங்களா? If you believe that Jesus is holy, நீங்கள் இயேசு பரிசுத்தர் என்பதை விசுவாசித்தீர்கள் you need என்றால், to believe that you are a sinner. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள You need வேண்டும். to understand that you are evil. நீங்கள் ஒரு தீமையானவர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். And if you believe that, okay, my Bible says Jesus died for their sinners, for their sins. என் வேதாகமம் சொல்கிறது, இயேசுவானவர் உங்களுடைய பாவங்களுக்காகவும் மரித்தார். So if you believe Jesus, whom I believe, நான் விசுவாசிக்கிற இயேசுவை நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள் if you என்றால், celebrate the Jesus that I do celebrate, நான் கொண்டாடுகிற இயேசுவானவர் தான் நீங்களும் கொண்டாடுகிறீர்கள் என்றால், I believe my Jesus was dead, died for all of our sins. நான் இயேசுவானவர் எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மரித்தார் என்பதையும் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். So do you believe that? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? If you believe that Jesus died for the sinners, then do you believe that you are a sinner? இயேசுவானவர் உண்மையாகவே பாவிகளுக்காக தான் மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், என்னுடைய கேள்வி, நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? If you don't understand that, அது உங்களுக்கு புரியலனா, if you don't believe that, அதை நீங்க நம்பவில்லை என்றால், you are cutting the cake with the wrong understanding. தவறான ஒரு புரிதலோடு தான் இந்த கேக் வெட்டுறதுல நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. You are in the wrong party. நீங்க ஒரு தவறான கூட்டத்தில் இருக்கிறீங்க. You are following wrong principle. இல்ல தவறான கொள்கைகளை பின்பற்றுகிறீர்கள். If you believe that you are a good man, நீங்கள் உங்களை நல்லவர்கள் என்று எண்ணினால், you cannot accept the birth of the Jesus Christ. உங்களால இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள You முடியாது. cannot accept his birth. அவருடைய பிறப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள If you முடியாது. accept his birth, அவருடைய பிறப்பை நீங்க ஏற்றுக்கிறீங்கன்னா, if you believe Jesus born, இயேசு பிறந்தார் என்பதை நம்புறீர்கள் என்றால், you are accepting that you are evil. நீங்க பாவி என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். My dear brothers, எனக்கு அன்பான சகோதரரே, before you celebrate the Christmas, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்பாக, do you know that? இது நமக்கு தெரியுதா? Or let me put it in this way. இப்படி கேட்கிறேனே, Oh, you're all celebrating the birth of Jesus Christ. இயேசு பிறந்ததை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோமே. So what about your standpoint on the death and the resurrection of Jesus Christ? இயேசுவானவர் மரித்தார் என்பதையும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதையும் குறித்த காரியத்தில் உங்களின் நிலைப்பாடு என்ன? So when you say that Jesus was born, இயேசு பிறந்தார்னு நீங்க சொல்லும்போது, before you cut the cake, அந்த கேக்கை நீங்க வெட்டுவதற்கு before you முன்பாக, dance with for jingle bells, நீங்கள் ஜிங்கிள் பெல்ஸ் பாடலுக்கு நடனம் ஆடுவதற்கு முன்பாக, before you enjoy with the kids, அந்த குழந்தைகளோடு அகமகிழ்வதற்கு முன்பாக, before you give a speech, நீங்கள் ஒரு பேச்சை நீங்க கொடுப்பதற்கு முன்பாக, to the poor pathetic Christian so-called saints, பரிசுத்தவான்கள் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் என்று என்னன்னு புரியாத கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஸ்பீச் நீங்க கொடுப்பதற்கு முன்பாக, நீங்க ஒரு அருளுரை ஆற்றுவதற்கு முன்ன, before you give a speech to them, would you believe the resurrection of Jesus Christ? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா, நம்புகிறீர்களா? If you believe that, do you know that he will come back to judge? அதையும் நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்றால், ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க திரும்ப வருவார் என்பதை நம்புகிறீர்களா? And if you do the judgment, where would you stand? அந்த தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கும் போது நாம் எங்கே நிற்போம்? These are all the things you need to understand before celebrate the Christmas. இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்துல பங்கேற்பது அவசியம். If you believe that Jesus was born, ஐயா இயேசு பிறந்தாருங்கதை நான் நம்புறேன். why? ஏன்?
How? எப்படி? What are all the consequences? அதனுடைய விளைவுகள் என்ன? What is the climax? அதனுடைய முடிவு என்ன? How does it connect with me? அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? Without understanding all that, you are cutting the cake, that you are taking a huge risk. இது எதையுமே நாம புரிந்து கொள்ளாமல் அந்த செலிப்ரேஷன்ல கேக்க கட் பண்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கு நேராக ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கிறது மாதிரி. And the pathetic thing is, ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா, all our religious signs are also not dare enough to tell this truth on that stage. கிறிஸ்தவ தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற தலைவர்கள் கூட அந்த மேடையில் நின்று இந்த சத்தியத்தை அந்த அரசியல் தலைவர்களுக்கு சொல்ல தவறுகிறோம். Would they preach what is repentance to them? அந்த மேடையில் நின்று மனம் திரும்புதலை குறித்து நம்மளால பிரசங்கிக்க முடியுமா? Would we preach what is judgment? நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்போமா? Would we preach the world is under evil? இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது என்பதை பிரசங்கிக்கிறோமா? So Christ Jesus was not a saint. ஐயா, இயேசு ஒரு நல்ல மனிதர்லாம் இல்ல. No, he is not a saint. அவர் நல்ல மனிதர்லாம் இல்ல. He is in the process of making saints. அவர் பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றுகிற ஒரு மனிதர். Jesus was not a prophet. இயேசு ஒரு தீர்க்கதரிசி அல்ல. They prophesied about this Jesus. இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். Jesus was not a good teacher. ஒரு சாதாரண ஒரு நல்ல போதகர் மாத்திரம் not அல்ல. a good teacher who is teaching the lessons for in this life. இந்த உலகத்திற்கு தேவையான நன்னறி கதைகளை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல போதகர் மாத்திரம் அல்ல. He is a teacher who is showing the way for eternity. நித்திய ஜீவனுக்கான வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகர். Please understand, Jesus was not a man. இயேசுவானவர் ஒரு மனிதர் அல்ல. God in flesh. அவர் தேவன் மனிதனானார். God came in flesh. தேவன் மனு உருவானார். So he has 100% God. அவர் 100% தேவன். When you make some statement about Jesus in front of the podium, you need to understand you are not talking about a man, you are not talking about a saint, you are not talking about a prophet, you are talking about God. நீங்கள் அந்த மேடையில் நின்று இயேசுவை குறித்து சில காரியங்களை வெளியரங்கமாக பேசும்போது உங்க ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுல இருக்கணும். நீங்க ஒரு இயேசுன்னு சொல்லிக்கிறீங்களே, அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு போதகர் அல்ல, இயேசு தேவன். You are talking about God. நீங்கள் தேவனை குறித்து You are பேசுகிறீர்கள். touching the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை தொடுகிறீர்கள். You are speaking about God. தேவனை குறித்து பேசுகிறீர்கள். Be careful. கவனமாக இருக்க வேண்டும். Celebrating Christmas is not just cutting the cake and putting the new dress. கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் என்பது ஒரு கேக் வெட்டுவதோ இல்ல புது துணியை உடுத்துவதோ அல்ல. It is a celebration of a God man's birth. அது ஒரு தேவன் மனு உருவானார், தேவன் மனிதனானார் என்பதை கொண்டாடுகிற ஒரு தினம். He is not man. அவர் ஒரு மனிதன் அல்ல, but came as a man. மனிதனாக வந்தவர். He is God. அவர் தேவன், but walked as man. மனிதனான இந்த உலகத்திலே நடந்தார். Nobody can understand this. அதை முழுமையாக நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. Can we call him God? அவர் தேவன் அழைக்கலாமா? No, he was drinking and sleeping and getting tired. இல்லையா, அவர் தண்ணி குடித்தார், அவர் நடந்தார், அவர் தூங்கினார், அவருக்கும் சோர்வு ஏற்பட்டது. Oh, then can we call him as a man? அப்படினா அவரை மனிதன் என்று சொல்லலாமா? No, he was forgiving sins and he was raised the dead, and in fact he was controlling the nature. இல்லையா, அவர் பாவங்களை மன்னித்தார், மரித்தோரை எழுப்பினார், இன்னும் சொல்ல போனோம்னா இந்த இயற்கைக்கு மேல் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார். So he is God man. ஆகவே அவர் தேவன் மனிதனானார். God man. தேவன் மனிதனானார். That is what we are going to talk about today. அத குறித்து தான் இன்று பேச போகிறோம். So my dear church, please listen this very carefully. எனக்கு அன்பான திருச்சபையை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். Why these people are celebrating Christmas? Because they don't understand this truth. ஏன் இன்று உலகத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்துல பங்கெடுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு இந்த சத்தியம் என்னவென்று தெரியாததினாலே. So we should not celebrate Christmas without knowing this truth. நாமளும் இந்த சத்தியத்தை தெரியாம கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்துல பங்கெடுக்க கூடாது. So whenever Christmas we'll always sing this. He is Emmanuel. பொதுவாகவே கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டனாலே சபையில நாம் பாடுகிற ஒரு பாடல் அவர் இம்மானுவேல். A lot of hymns and all these things. அநேக கீர்த்தனைகள் இம்மானுவேல் என்று நாம் பாடுகிறோம். So today let's talk about Emmanuel. ஆகவே இந்த இம்மானுவேலை குறித்து நாம் இன்று பேச போகிறோம். Let's look at Isaiah chapter 7 verse 14. ஏசாயா 7 அதிகாரம் 14வது வசனம். Let me read it. அதை நான் வாசிக்கிறேன். Therefore the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a son, and shall call his name Emmanuel.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Not only here, Matthew chapter 1 verse 23. அது மாத்திரமல்ல, மத்தேயு 1:23 வசனம். Behold, the virgin shall conceive and bear a son, and they shall call his name Emmanuel, which means God with us. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Fantastic. This part we are going to study today. இந்த பகுதியை தான் நாம தியானிக்க போறோம். God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். So the moment when you read this, இதை நாம் வாசிக்கும் போதே, so it's like encouraging for us. It's like encouragement. அது நமக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கை அளிக்கிறது. Oh, God is with us. தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். Okay, so I no need to worry. ஆகவே நான் கவலைப்பட வேண்டியதில்லை. So I no need to afraid. நான் பயப்பட வேண்டுவதில்லை. So God is with me, so that gives me confidence. தேவன் என்னோடு இருக்கிறார் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது. And God is with me, that gives me the hope. தேவன் என்னோடு இருக்கிறார் என்பது எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை அளிக்கிறது. But my point is, what does it mean God is with me? ஆனால் என் கேள்வி என்னன்னா, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறேனே, அதனுடைய அர்த்தம் என்ன? This is the core doctrine. இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். If you understand what does it mean God is with us, தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதின் அர்த்தம் என்னவென்று நான் புரிந்து கொள்ளும்போது, now let me ask a question. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். Would you feel, maybe let me ask Sylvain, would you feel comfortable if God is with you? கண்டிப்பாக தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டா, இல்ல ஈஸியா இருக்குமா, லகுவாக இருக்குமானா நிச்சயமாக. Okay, let me ask Melvin since he is coming now. இல்ல மெல்வின் இப்ப உள்ள வரதுனால அவர்ட்ட அந்த கேள்வி கேட்பேன். Melvin, would you feel happy if God is with you? தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? Yes. Okay, Raji, would you feel if God is with you? Would you feel happy if God is with you? Fantastic. Okay, இந்த பக்கம் தானா நான் கேட்டலாம். தானா, would you feel happy if God is with you? Yes. Let me tell you that is not right. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. If Raji and Melvin had a dispute, ஒருவேளை மெல்வின் அண்ணாவுக்கும் ராஜி அக்காவுக்கு இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா, I said big dispute, ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா, huge fight, பெரிய சண்டை. Melvin, now tell me, would you feel comfortable if God is with you? இப்போ தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறது நீங்க எப்படி பாப்பீங்க? ஹாப்பி அப்படி இப்போ அந்த ஹாப்பி இருக்கா? சரி, எப்படி வச்சுக்கலாம். ஓகே, நான் இங்கே சில்வின் சொல்கிறேன். தப்பு யார் பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்து. ஓகே, now Sylvain has said a blunder lie. சில்வன் ஆகிய நான் ஒரு மோசமான ஒரு பொய்யை இப்போ சொல்லிவிட்டேன். Would you feel comfortable if God is with him? ஆனா இந்த நேரத்துல தேவன் என் கூட இருக்கிறார் என்ற செய்தி எனக்கு சந்தோஷத்தையோ இல்ல சௌகரியமா இருக்குமானா நிச்சயமா இல்ல. Or maybe let's look at them and let me give some examples so that you will understand. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேனே உங்களுக்கு புரிவதற்காக. Couple of days back I read one news. சில தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் வாசித்தேன். A man was killed by a snake bite. ஒரு மனிதன் பாம்பு கடித்ததினாலே மரித்து போனான். So they started doing the final formalities. ஆகவே அந்த இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். That insurance company made a claim against the case. அப்படி இருக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அந்த குடும்பத்திற்கு விரோதமாக ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். They said it is like a murder. அவங்க என்ன சொன்னாங்க, இது பார்க்க ஒரு கொலை மாதிரி இருக்கு. Then police done the research. அதன் பின்பாக காவல்துறை அதை ஆராய்ந்தது. They inquired. அவங்க விசாரிக்கும் போது they came to know that அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, that big man had 2 sons. அந்த மனிதருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். And the big man has a lot of insured money. அந்த பெரிய மனிதர் அநேக பணத்தை இன்சூரன்ஸ்ல முதலீடு பண்ணி இருந்தார். In order to get that money, they send the snake to bite him and make it to kill him to get that money. Do you think that person feel comfortable God is with him? அந்த பணத்தை பெறுவதற்காக அந்த பெரிய மனிதரை கொலை செய்யும் நோக்கத்தோடு ஒரு பாம்பை அவர்கிட்ட விட்டு கடிக்க வைத்து அந்த மனிதரை கொலை செய்து அந்த பணத்தை பெறணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, தேவன் எங்களோடு இருக்கிறார்னு சொல்லும்போது அந்த மனிதர் தேவன் அவரோடு இருக்கிறத எப்படி எடுத்துப்பார்? When you celebrate Christmas, you said Emmanuel.
கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் நாம் சொல்லுகிறோம் இம்மானுவேல் என்று. Emmanuel means God is with us. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று Let me அர்த்தம். give one more illustration. இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். In the recent past in North India, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வட இந்தியாவிலே in entire family has been killed except one lady. ஒரு குடும்பம் முழுவதுமாகவே கொல்லப்பட்டது. அதிலே தப்பியவர் ஒரே ஒரு பெண் மாத்திரம். And that one lady is the witness for all that things that happened. அங்கு நடந்த அனைத்து கொலைகளுக்கும் சாட்சி இந்த ஒரு பெண்மணி மாத்திரமே. She cried a lot. அதிகமாக அழுதாங்க. She lost all of her family members. தன்னோட முழு குடும்பத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள். Everybody was so pathetic towards her. எல்லாரும் அவர்களை பார்க்கும்போது வருத்தப்பட்டார்கள். Oh, everybody feels so bad for her. எல்லாரும் அவருடைய இழப்பை நினைத்து வருந்தினார்கள். She was crying and screaming and all that. அந்த பெண்மணி அழுதார்கள், புலம்பினார்கள். But later point of time, ஆனா பின்னாளிலே the police found that she is the core member of that kind of a massacre. பின்னாட்களிலே காவல்துறை விசாரிக்கும் போது கண்டுபிடித்த உண்மை என்னவென்றால் அந்த முழு குடும்பமும் கொலை செய்யப்பட்டதற்கு பின்பாக இருந்ததற்கான காரணம் அந்த முக்கிய புள்ளி இந்த பெண். Because of the wrong affair, she put the plot, put the conspiracy and killed the entire family. ஒரு தவறான பழக்க வழக்கம் அந்த பெண்மணிக்கு இருந்ததினாலே அந்த நிமித்தமாக அதை மறைப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டி முழு குடும்பத்தையும் கொலை செய்து விட்டார்கள். If you go and ask that girl, would you feel comfortable if God is with you? ஒருவேளை அந்த பெண்ணிடம் சென்று, அம்மா தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா வருத்தத்தை கொடுக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? You read what happened in the shooting in Australia. நீங்க ஒருவேளை நாளிதழ்களில் வாசித்திருப்பீர்கள். ஆஸ்திரேலியா தேசத்தில் நடந்த அந்த ஷூட்டிங்கை குறித்து பலர்கள் மரித்து விட்டார்கள். Oh, it's a Christian country. அது ஒரு கிறிஸ்தவ தேசம் தான். So called Christian country. இல்ல கிறிஸ்தவ தேசம் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறது. Celebrating Christmas. கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறது. If you go and tell them, ஆனா அங்க நீங்க சென்று, would you feel comfortable God is with you? தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா வருத்தமா என்று கேட்டால், my dear friend, it is not comfortable if God is with you. தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற செய்தி அது எனக்கு பல நேரங்களில் இல்ல, அது எனக்கு கடினமான ஒரு செய்தி. It is not good. அது நல்ல செய்தி அல்ல. It is not good. அது நல்ல செய்தி அல்ல. Why? ஏன்? It is not because of God is not good. தேவன் நல்லவர் அல்ல என்பதனால் அது நல்ல செய்தி அல்ல. There is a nature shift between me and God. எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு சுபாவ வேறுபாடு இருக்கிறது. Can we have a stoat and a snake in one room? ஒரே அறையில ஒரு கீரியையும் பாம்பையும் நம்மளால வைக்க முடியுமா? Why? முடியாதே. ஏன்? Snake hates stoat. அந்த பாம்பானது கீரியை வெறுக்கிறது. Stoat hates snake. கீரி பிள்ளை அந்த பாம்பை வெறுக்கிறது. Because it has nature difference. ஏனென்றால் சுபாவம் வேறுபாடு. You are telling me God is with us, it's a good news. நாம் என்ன சொல்கிறோம்? தேவன் என்னோடு இருக்கிறார் என்பது ஒரு நல்ல செய்தி என்று. But there is a nature conflict. ஆனா இங்கே ஒரு சுபாவ பிரச்சனை வேறுபாடு இருக்கிறது. But still God is good. ஆனாலும் தேவன் நல்லவர் தான். God is always good. தேவன் எப்பொழுதும் நல்லவர். But the problem is, ஆனா பிரச்சனை என்னன்னா, my nature is basically not good. என்னுடைய சுபாவம் அது தன்னில் தானே நல்லது அல்ல. If you say, brother, I am a good person, ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா நான் நல்லவர் ஐயா. I don't know how many of you watched this video. Are you a good person by living water? எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு திரைப்படம், லிவிங் வாட்டர்ஸ் என்ற ஒரு இடத்துல ஒரு செய்த ஒரு அனிமேஷன் படம். நீங்க நல்லவரான்னு. Are you a good person? நீங்க நல்லவரா? And this person says, I am a good person. அப்ப அந்த படத்துல வர அந்த அனிமேஷன் அந்த பொம்மை சொல்ல, ஆமா நான் நல்லவர் தான். And one person was asking, அப்ப ஒரு மனிதர் கேட்பார், have you ever lied? நீங்க எப்போது பொய் சொல்லிருக்கீங்களா? Well, yeah, a couple of times. சில நேரம் சொல்லி இருக்கிறேனே. So that the one who is teaching, his name is, கற்றுக் கொடுக்கிற அவருடைய பெயர் சொல்லுங்க. The one who is teaching, his name is teacher. கற்றுக் கொடுக்கிறவருடைய பெயர் போதகர் இல்ல ஆசிரியர். The one who is driving, his name is, வாகனம் ஓட்டுகிறவருக்கு பெயர் driver. வாகனம் ஓட்டுபவர். So one who said lying, his name is, அப்ப பொய் சொல்லுவருக்கு பேரு சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, have you ever lied? பக்கத்துல திரும்பி கேளுங்க, நீங்க பொய் சொல்லிருக்கீங்களா? Have you ever lied? பொய் சொல்லிருக்கீங்களா? If they say no, that itself lie. இல்ல நான் பொய்யே சொன்னதில்லைன்னு சொன்னாங்கன்னா அதுவே பெரிய பொய். So basically you are sitting somebody who is a
அப்போ liar. அப்ப நீங்க யாரு பக்கத்துல இப்ப உட்கார்ந்திருக்கீங்கன்னா ஒரு பொய்யர் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கீங்க. கை எப்படி சொல்லுங்க. Turn to your neighbor and hold their hands. Welcome on board. உங்களை வரவேற்கிறோம். நீ ஒரு பொய்யன் கூட தான் உட்கார்ந்திருக்கிற. You are also sitting next to a liar. நானும் ஒரு பொய்யன் கூட தான் உட்கார்ந்திருக்கிறேன். I am also sitting next to a liar. So all the liars say raise your hands. அப்ப பொய் சொல்ற பொய்யர்கள்லாம் கரங்களை உயர்த்தி காமிக்க முடியுமா? கை தூக்காதவங்க எல்லாம் பொய்யருங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. Even if you have not raised your hand, still you are a liar. And now the man is asking to the character. அப்ப அந்த திரைப்படத்துல வந்த அந்த மனிதர் இடத்துல இந்த மனிதர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். Have you ever stolen anything? எதையாவது திருடி இருக்கீங்களா? Well, when I was a kid and when I was going to the school, I did couple of times. நான் இப்போலாம் இல்லை, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சில முறை திருடி இருக்கிறேன். And if somebody is stealing, what is the name of them? How do you call them? திருடுறவங்களை நம்ம எப்படி அழைப்போம்? அப்படிதானே கால் பண்ணி ஆகணும். திருடர், திருட்டு பையன் சொல்லி ஆகணும். You have to call him as a thief. So if you have never done that, you no need to call yourself as a thief. But if you have done it at least once in your life, you have to call yourself as. ஒருவேளை வாழ்க்கையில் நான் திருடவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் திருடி இருக்கிறேன்னா உங்க பெயர் என்னது? மேபி உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும், நானே சொல்றேன். I am a thief. நான் ஒரு திருடன். So once we were playing cricket, hockey. ஒரு முறை ஹாக்கி நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். So all the senior people, they were playing hockey. அப்போ எங்களுடைய வயதுல மூத்த சீனியர்ஸ் எல்லாம் ஹாக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. One good cork ball was next to the goal post. அப்ப அந்த கோல் போஸ்ட் பக்கத்துல ஒரு நல்ல ஒரு கார்க் பால் இருந்துச்சு. And the goalkeeper was not here, they were just practicing on the other side of the goal post. அப்ப அந்த கோல் கீப்பர் இந்த சைடுல அவங்க அந்த பக்கம் அந்த இடத்துல விளையாடி கொண்டிருந்தாங்க. So the ball was alone. அப்ப அந்த பால் மட்டும் தனியா இருந்துச்சு. Nobody is giving life to the ball. யாருமே அந்த பாலுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்றனால I'm having a tender heart. எனக்கு ரொம்ப இரக்க குணம், soft person, ரொம்ப மென்மையானவன். so I'm just trying to help the ball. பால் தனியா இருக்கே, உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு. If it is a ball, it has to be played with. பால் இருந்தா அது விளையாடினாதானே அதுக்கு அர்த்தம் பிரயோஜனம். Since the ball has not been played with, அது யாரும் விளையாடாத ஒரு பாலா இருந்ததனால I just poured my love towards the ball and took the ball. நான் என் அன்பை காண்பித்து அந்த பாலை எடுத்து make sure that nobody is watching, யாரும் பார்க்க கூடாது என்பதை நான் யாரும் பார்க்கல என்பதை நான் கவனித்து put it in my school bag. அதை என் பேக்ல நான் போட்டு I went to my home. என் வீட்டுக்கு நான் சென்று விட்டேன். I said nobody was watching. நான் ரொம்ப கவனமா இருந்தேன், யாரும் என்ன பார்த்திர கூடாதுன்னு. And one particular day, அந்த நேரத்துல ஒரு மனிதர், you know what happened already in the ground? அங்க ஏற்கனவே அந்த கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, they came here and searching for that ball. அவங்க வந்து ஐயா இந்த பால் இங்க தான வச்சோன்னு தேடினாங்க. Everybody said I put the ball here next to the goal post. எல்லாரும் தெளிவா சொல்றாங்க இந்த கோல் போஸ்ட்க்கு பக்கத்துல இங்க தான் நான் பால் வச்சேன். But ball was not there. ஆனா பால் அங்க இல்ல. That time the ball was traveling to my home. ஆனா அந்த நேரத்துல பால் வந்து என் வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. I said nobody was watching. நான் என்ன நினைச்சேனா யாரும் பார்க்கலன்னு. I am safe. நான் பாதுகாப்பா இருக்கிறேன். I am playing with that hockey ball, in my home, in my street. எங்க வீட்ல எங்க தெருவுல டெய்லி அந்த பந்தை வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன். One guy came to me in the school later point of time. பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் பின்னாட்களிலே என்னிடத்துல வந்தான். Within couple of days he came. ஒரு சில நாட்களே அவன் என்னை பார்க்க வந்தான். Still I remember his name is Sakti. எனக்கு அந்த பேர் கூட நல்லா ஞாபகம் இருக்கு, அவன் பேர் சக்தி. And he came here. அவன் வந்து புஷ்பராஜ் ஐயா, you took the ball, right? நீங்க தான பால் எடுத்த. I said no, how come you say that? இல்ல எப்படி நீ சொல்லலாம், நல்லா படிக்கிற பையன் நாங்க. I am a good student, study student. How come you say that? Do you think that I'm a thief? என்ன பார்த்தா எப்படி தெரியுது திருட மாதிரியா? But you know what he said? அதுக்கு அவன் என்ன சொன்னானா, let it be, you have it 1 week, I'll have it 1 week. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு வாரம் விளையாடிக்கோ, நான் ஒரு வாரம் விளையாடிக்கிறேன். எனக்கு அந்த டீல் பிடிச்சிருந்துச்சு. I like the deal. So I said it's okay. சரி இருந்துட்டு போட்டுமே. This Monday to Friday, இந்த திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் I'll keep that ball. நான் அந்த பந்தை வச்சிருப்பேன். From next Friday I'll give it to you. வெள்ளிக்கிழமை நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். You know what, believe me or not, நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, more than 3 years at least, கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 3 வருஷம் we didn't miss the ball. நாங்க அந்த பந்தை தொலைக்காம விளையாடணும். நானும் திருட்டு பையன், I am also a thief. என்ன திருடன்னு சொன்ன அவனும், the one who called me as a thief is also a. So now believe me, we saw a liar. ஆகவே நான் பார்த்தோம், நாம் ஒரு பொய்யர். We saw some liars. நாம் பொய்யர்களை பார்த்தோம். And we heard about some thieves. திருடர்களை குறித்து கேட்டோம். And when it comes to all the other things, the lustful thoughts and so on. அது மாத்திரமல்ல, தவறான இச்சையான எண்ணங்கள் இதெல்லாமே. Maybe you have not done adultery. ஒருவேளை நீங்கள் விபச்சாரம் எனும் பாவம் செய்யாமல் இருக்கலாம். But if you have the
thought of adultery, ஆனால் இச்சை என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தாலே, if somebody is just pulling the thought and put it in a big screen asking your spouse to watch, இல்லை என் மனதில் ஓடுகிற எல்லா எண்ணங்களையும் ஒருவரால் எடுக்க முடிந்து அதை ஒரு திரைப்படத்தில் காண்பித்து என்னுடைய கணவனையோ மனைவியோ அதை பார்க்க சொன்னால் you feel embarrassed. நமக்கு அது ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். Or all your thoughts, you just took the thoughts and just make it as a film and put it in a mega screen, you just watch along with your family. Would you able to do that? இல்ல மனதின் ஓடுகிற எல்லா எண்ணங்களையும் ஓட்டங்களையும் எடுத்து ஒரு பெரிய திரையரங்கிலே காண்பித்து நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் வரவழைத்து அதை நம்மும் உட்கார்ந்து பார்க்க நம்மளால முடியுமா? No, முடியாதே. that is the nature problem. அதுதான் இந்த இன வேறுபாடு. But if you look at God, ஆனால் தேவனை பார்க்கும்போது, if you look at God, God is holy. தேவன் பரிசுத்தர். If God is not holy, then he cannot be God. ஒருவேளை தேவன் பரிசுத்தரா இல்லனா அவரால தேவனாகவே இருக்க முடியாது. Why he can claim himself as God when he is also immoral like me? எப்படி அவர் தன்னை தான் நம்மை போல ஒரு பாவமுள்ள ஒரு சுபாவம் அவருக்குள்ள இருந்துச்சுனா அவர் எப்படி அவரை தன்னை தேவன்னு சொல்லிக்க முடியும்? So God must be holy. அப்படி என்றால் தேவன் பரிசுத்தர், God must be perfect, தேவன் பூரணர், God must be omnipotent, தேவன் சர்வ வல்லவர், God must be omniscient, தேவன் சர்வத்தையும் அறிந்தவர், God must be omnipresent, சர்வ வியாபியா இருக்கிறவர், God must be love and kind and gentle with all moral and tender attributes. தேவன் நல்லவரும் அன்பானவரும் இரக்கமுடையவரும் காருண்யம் நிறைந்தவரும் உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான மென்மையான குணத்தில் சிறந்தவருமாய் இருக்கிறார். But I am not like that. ஆனால் நான் அப்படி இல்லை. A real thief and a real police officer cannot stay together. ஒரு உண்மையான திருடனோ ஒரு உண்மையான ஒரு காவல்துறை அதிகாரியும் சேர்ந்து பயணிக்க முடியாது. A stoat and a snake cannot live together. ஒரு பாம்பும் ஒரு கீரிப்பிள்ளையும் இணைந்து வாழ முடியாது. If that is true, அது உண்மை என்றால் God and man cannot live together. தேவனும் மனிதனும் இணைந்து இருக்க முடியாது. Because that is the nature problem. ஏனென்றால் இங்கு இருப்பது ஒரு சுபாவ பிரச்சனை. But Bible says, ஆனால் வேதம் சொல்லும்போது no, the son will be born, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், and you call him as Emmanuel. அவரை இம்மானுவேல் என்று அழைப்பீர்கள். God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். And when every man look at that, ஒவ்வொருவரும் அந்த குழந்தையை பார்க்கும்போது few will be felt terrible, ஒரு சிலருக்கு பயத்தை கொடுக்கும், few will laugh at it. ஒரு சிலர் அதை கண்டு சிரிப்பாங்க. Come on, that is not possible. அதெல்லாம் வாய்ப்பில்லைன்னு சொல்லுவாங்க. And if I go and ask why it is not possible, நான் ஒரு இடத்துல சென்று இது எப்படி சாத்தியம்னு கேட்டா, why God cannot be with you, ஏன் தேவன் உங்களோடு இருக்க முடியாது, why is it not possible, ஏன் அது வாய்ப்பு இல்ல? I give this illustration. நான் இந்த எடுத்துக்காட்ட சொல்றேனே. There was a saint, ஒரு பரிசுத்தர் இருந்தார், துறவி இருந்தார். and he was sitting at the river bank. அந்த துறவி ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தார். And there was a scorpio. அங்கே ஒரு தேள் இருந்தது. And since the water was overflowing, அந்த தண்ணி நிரம்பி வழிந்ததினாலேயே the scorpio just fell into the water. அந்த தேள் இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. And the saint about to save that scorpio, அந்த துறவி இப்பொழுது அந்த தேளை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சாரு. he put the leaf and trying to help the scorpio to move from the water to the bank. ஆகவே ஒரு இலை எடுத்து அந்த தண்ணிக்கு மேல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேளை கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்தார். But whenever he is trying to save the scorpion, it was trying to bite him again and again. எப்பெல்லாம் அந்த தேளை அவர் காப்பாற்ற அந்த துறவி முயற்சி செய்தாரோ ஒவ்வொரு முறையும் அந்த தேளானது அந்த துறவியை கொட்ட ஆரம்பித்தது. He is trying to help and it keeps striking him back. துறவி உதவதான் முயற்சிக்கிறாரு, ஆனா அந்த தேளோ அவரை கொட்டி கொண்டிருந்தது. And there was a man who was passing by. அப்பங்க ஒரு மனிதர் அந்த வழியாக வந்தார். And he is asking the saint, அவர் அந்த துறவியை பார்த்து, excuse me sir, ஐயா, why are you keep on trying to save that scorpio which is keep striking you? உங்களை மறுபடியும் கடித்தில கொட்டிக்கொண்டே இருக்கிற இந்த தேளை ஏன் நீங்க திரும்ப திரும்ப காப்பாற்ற முயற்சி பண்றீங்க? And he said this. அதுக்கு அந்த துறவி சொன்னார், no, my nature is to save and its nature is to strike. I cannot change my nature because it has a evil nature. உதவுவது
கொட்டுவது என்னுடைய குணம், என்னுடைய குணாதிசயம். அதே போல கொட்டுவது அது அந்த தேளுடைய குணாதிசயம். ஒருவேளை அந்த தேள் தீமையை கொண்ட குணாதிசயத்தோடு இருப்பதனால உதவுகிற என்னுடைய நல்ல குணாதிசயத்தை என்னால மாற்றிக்கொள்ள முடியாது. This is what happened. இதுதான் நடந்தது. This is what happened. இதுதான் நடந்தது. Man has the nature of evil. மனிதன் தீய சுபாவம் உடையவனாய் இருக்கிறான். His thought process is evil. அவனுடைய எண்ண ஓட்டத்தில் தீமை. His mind is evil. அவனுடைய சிந்தனையில தீமை. And his acts are evil. அவனுடைய செயல்களிலே தீமை. Not only his thoughts, even no acts and motives and everything has a evil core in it. சிந்தனை மாத்திரமல்ல, செயல்களும் சிந்தனையின் தோற்றத்தில் கூட தீமையான சுபாவத்தினாலே நிரப்பப்பட்டு காணப்படுகிறது. He cannot do good things by himself. அவனால தன்னால ஒரு நல்ல காரியங்களை செய்ய முடியாது. Even though he is doing good things, in the corner he has his selfish motive in it. ஒருவேளை வெளியரங்கமாக நல்லவராக நல்ல காரியங்களை நாம் செய்தாலும் கூட ஓரத்தில் ஒரு சுயநல சிந்தை ஒளிந்து காணப்படுகிறது. When the baby was born, ஒரு குழந்தை பிறக்கும் போது, when the baby started growing up, அந்த குழந்தை வளரும் போது, we want to teach the baby to obey, how to obey. அந்த குழந்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். Nobody has taught any baby how not to obey. எந்த குழந்தைக்காவது யாராவது நான் கீழ்ப்படியாம இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? Oh, we are teaching the people, we are teaching our students how to be faithful. உண்மையா இருக்கிறது எப்படிங்கறத நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். But where did they learn to live a faithless life? ஆனா உண்மை தன்மை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கு கற்றுக்கொண்டார்கள்? That is their nature. அது அவங்க சுபாவம். So the saint nature is saving nature, but the scorpion nature is a striking nature. அந்த துறவியின் சுபாவம் உதவுகிற சுபாவம், ஆனால் அதே வேளையில் அந்த தேளுடைய சுபாவம் கொட்டுகிறது. This is what when it comes to God and man. இப்படிதான் தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்பட்டது. So did man was originally like this? அப்ப உண்மையா ஆரம்பத்திலேயே மனிதன் இப்படிதான் இருந்தானா? When it had happened? இல்ல இந்த வீழ்ச்சி எப்பொழுதானது? Let's move to Genesis chapter 3 verse 6. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். So let me read that for you. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். So when the woman saw the tree was good for food, and that it was a delight to the eyes, and that the tree was to be desired to make one wise, so took off its fruit and ate, and she also gave some to her husband who was with her, and he ate. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். So here, I mean, you all know the story. நாம் எல்லாரும் இந்த கதையை நன்றாக அறிந்திருக்கிறோம். So God had created man in his own image and likeness. தேவன் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். Put them in the garden of Eden. அவனை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். All good things have been given. சகல நன்மையானவற்றையும் அவனுக்கு அருளினார். Only one restriction. ஒரே ஒரு காரியம் தடை செய்யப்பட்டிருந்தது. Do not eat from this tree. இந்த மரத்தின் கனியை புசிக்காதே. Why that restriction? எதற்காக அந்த தடை? You are like me. நீ என்ன போல இருக்கிற. I imparted all good in you. சகல நன்மையானவற்றையும் உனக்குள்ளாக அருளி இருக்கிறேன். I don't want you to have any evil. உனக்குள்ள எந்த தீமையும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். So I know how to handle the knife. எனக்கு ஒருவேளை இந்த கத்தி இருந்துச்சுன்னா அது எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியும். You don't know how to handle the knife. ஆனா உனக்கு தெரியாது அந்த கத்தியை எப்படி கையாளுவது என்று. So I don't want you to handle the knife. ஆகவே கத்தியை நீ கையாள வேண்டாம். So I hide all the evil from you. ஆகவே சகல தீமையானவற்றையும் முன்னிலையில் மறைத்து I know how to handle both good and evil. நான் தேவனாய் இருப்பதனால நன்மையும் தீமையும் எப்படி கையாளுவது என்று எனக்கு But தெரியும். now devil came. ஆனால் பிசாசு வந்து Put a cunning plan. ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டி. It seems like, okay, let me put an illustration here. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேனே. When Augustus Caesar, when he was winning, he has a battle with Antony at Actium. அகஸ்து ராயன் என்பவர், அகஸ்டஸ் சீசர் என்பவர், ஆக்டோவியன்
Antony at Actium. அன்டோனி ஆக்டிவ் என்பவரை அந்தனி என்பவரை ஆக்டியம் என்கிற இடத்துல ஜெயித்த போது And he came back to Rome. ரோம் நகருக்கு அவர் திரும்பி வெற்றிகரத்தோடு வருகிறார். All his people were on his way and just praising Caesar. எல்லாரும் வர வழியிலெல்லாம் நின்று சீசர் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். Everybody is greeting. எல்லாருமே வாழ்த்துறாங்க. And there was one man who has a bird in his hand. அப்ப அங்க ஒரே ஒரு மனிதன், அவன் கையில் ஒரு பறவை இருந்தது. The man was not greeting, but the bird is just greeting like, "Hail Caesar victorious! Hail Caesar victorious!" The bird was speaking. அப்பொழுது அந்த மனிதன் வாழ்த்தவில்லை, ஆனால் அவன் கையில் வைத்திருந்த அந்த பறவை சீசர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், சீசர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியது. And this man Caesar has got excited. அப்ப அந்த சீசருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். Hey, get me that bird. எப்பா அந்த பறவையை கொண்டு வாங்கப்பா. What is the cost of it? அந்த பறவையோட விலை என்ன? Whatever you ask, I'll pay. Give me that bird. நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கிறேன், எனக்கு அந்த பறவையை கொடு. He got the bird. அந்த பறவையை வாங்கி விட்டார். When he came, வந்த பின்பு one of his assistant told him that, அவனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சொன்ன காரியம், "Sir, that guy has one more bird." ஐயா அந்த மனுஷன் கையில இன்னொரு பறவையும் இருக்கு. You know the heart of the Caesar, right? நமக்கு ராயனுடைய இல்ல சீசருடைய இருதயம் தெரியும்ல. Get it, get it, get it. அது வேணும், அது வேணும், அது வேணும். And he said, "Okay, get me that bird as well." அப்போ அந்த பறவை எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க. But see, no, Caesar has a little bit interest. ஆனா அந்த ராயனுக்கு இடையே மனசுல ஒரு சின்ன ஒரு எண்ணம். He was asking that guy, அவர் கேட்டாரு, "What this bird will speak?" இந்த பறவை எதை குறித்து பேசும் என்று. And that man was okay, "No sir, that will speak different things, leave it." இல்லையா வேண்டாம், அது வேற விதமா ஏதாவது பேசும், நீங்க No, I want to hear that. இல்ல நான் கேட்கணும்னு விரும்புறேன் என்றார் சீசர். By the way, the fight between whom and whom? இப்ப யாருக்கு இடையில இந்த சண்டை? ஏற்கனவே கவனிச்சீங்களா நீங்க? சத்தமா சொல்லுங்க, அந்த கிங் பேர் என்ன பேரு? Antony and Caesar. These are all the two kings, and Caesar won the battle over Antony. அங்க நடந்த அந்த போர் ரெண்டு ராஜாக்களுக்கு இடையே நடந்தது. ஒரு ராஜாவுடைய பெயர் சீசர், அகஸ்டஸ் சீசர், இன்னொரு ராஜாவுடைய பெயர் ஆண்டனி. இந்த ரெண்டு இடத்துக்கு நடந்த போர்ல இப்பொழுது அகஸ்டஸ் ஜெயித்து விட்டார். So the one bird was saying, "Hail to Caesar." அதனால ஒரு பறவை என்ன சொல்லியதுன்னா, சீசருக்கு வாழ்த்துக்கள், சீசருக்கு வாழ்த்துக்கள்னு. And they got the other bird now. அப்ப அந்த இன்னொரு பறவையும் கொண்டு வந்தாங்க. And they said, "Okay, what did you train?" அந்த பறவைட்ட, இந்த பறவை எப்படி நீங்க பக்குவப்படுத்துனீங்க, பழக்குவித்தீங்க? And the bird says, "Hail Antony victorious." ஆண்டனிக்கு வாழ்த்துக்கள், ஆண்டனிக்கு வாழ்த்துக்கள், அது வாழ்த்து சொல்லியதான். You understand my point? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் One நினைக்கிறேன். hand it seems like a good, ஒரு பக்கம் பார்த்தா அது நல்லது போல இருந்தாலும் but it's not completely good. அது முழுமையாக நல்லது இல்லை. It has its evil. அந்த அதுக்குள்ளே பாவமும் இருக்கிறது. Who is doing all that? இதெல்லாம் செய்தது யாரு? You and me. நீங்களும் நானும் தான். Because that is how devil deceived. இப்படிதான் பிசாசானவன் நம்மை வஞ்சித்தான். He told the woman, அந்த பெண்மணியிடம் அவன் சொன்னான், "Oh, it is a fruit, it's a good." ஐயா இந்த பழம் பார்வைக்கு நல்லது. But in that fruit there is a evil in it. ஆனா அந்த பழத்தின் உள்ளாகவே அதன் உள்ளே தீமை காணப்பட்டது. So now you got the good and evil. இப்போ நன்மையும் பெற்றுக்கொண்டோம், தீமையும் பெற்றுக்கொண்டோம். But God is full of good. ஆனால் தேவன் முழுமையாகவே நல்லவர். God created you with the full of goodness. தேவன் நம்மை படைக்கும் போது நல்லவராகவே படைத்தார். So here only good God. இங்கே முழுமையாக ஒரு நல்ல தேவன். Here there is a man with the good and evil. இங்கே காணப்படுகிற ஒரு மனிதன் நன்மையும் தீமையும் இணைந்தவனாய். So they cannot stay together. அவங்களால இணைந்து வாழ முடியாது. So now ஆகவே இப்பொழுது God sent them out. தேவன் அந்த மனிதனை வெளியே அனுப்பிவிட்டார். Genesis 3:24. ஆதியாகமம் 3:24. He drew out the man. அந்த மனுஷனை துரத்தி விட்டு. So God sent him away. தேவன் அவரை துரத்தி விட்டார். So now if God is sent him away, தேவன் துரத்தி விட்டார் என்றால் who can go and recommend to God? யார் போய் தேவனிடத்தில் இந்த மனிதனுக்காக சிபாரிசு செய்ய முடியும்? Or who can command God to accept that man? இல்ல யாராவது போயிட்டு தேவனுக்கே கட்டளை கொடுத்து இந்த மனிதனை நீங்க ஏற்றுக்கொண்டு சொல்ல முடியுமா? Nobody is there to recommend for us, or nobody is there to commend God. நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச சிபாரிசு செய்யவும் யாரும் இல்லை. நமக்காக தேவனுக்கே கட்டளை கொடுக்கவும் ஒருவரும் இல்லை. So
we came away from God. அந்த சூழ்நிலையினால மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரிவு ஏற்பட்டு நாம் வெளியே சென்றோம். So there is a nature change. இங்க ஒரு சுபாவ வேறுபாடு. Now there is a place change. அது மாத்திரமல்லாமல் இடத்திலையும் மாறுதல். So we were with God. முன்னை தேவனோடு இருந்தோம். We were like God. தேவனை போல இருந்தோம். Now we were away from God. தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம். And we are not like God. தேவனை போலவும் நாம் இல்லை. So now இந்த நேரத்தில் if somebody is running away from home, யாராவது ஒரு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா, so all the elder people will come and tell him, வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவங்கள்லாம் அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க? it is good, go back to your home. எப்பா நீ மறுபடியும் வீட்டுக்கு போறதா உனக்கு நல்லது. It is good to stay with your parents. உங்க அப்பா அம்மாவோட போய் நீ தங்கி இருக்கிறதா உனக்கு நல்லது. Here man came away from God. இங்க மனிதன் தேவனை விட்டு வெளியே வந்து விட்டான். And nobody is there to tell him to go back to God. ஆனா இப்ப யாருமே மனுஷன்ட்ட வந்து நீ மறுபடியும் தேவன்ட்ட போறதா நல்லதுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. But the man, he decided to keep himself as God. ஆனா மனிதன் என்ன செய்ய ஆரம்பித்தான் என்றால் தன்னையே அவன் தெய்வமாக நினைத்து வைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். Why I should go God? நான் ஏன் தேவன்ட்ட போணும்? I know. எனக்கு தெரியும். I know science. எனக்கு அறிவியல் தெரியும். I know maths. எனக்கு கணக்கு தெரியும். I know the world. எனக்கு உலகம் தெரியும். I know how it all works. எனக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு So தெரியும். he made himself as God. ஆகவே அவன் தன்னையே ஒரு தெய்வமாக வைத்துக் கொண்டான். So many times people are saying man is just moved towards evolution, but basically he is coming down towards devolution. பல நேரத்துல பொதுவாக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மனுஷன் எவல்யூஷனுக்கு நேரா பரிமாண வளர்ச்சிக்கு நேரா செல்கிறான் என்று. அவன் பரிமாண வளர்ச்சிக்கு நேரா போவாங்க, பரிமாண வீழ்ச்சிக்கு நேரா வருகிறான். So first he was with God. முன்பாக அவன் தேவனோடு இருந்தான். And he was like God. தேவனை போல் இருந்தான். He now just came away from God. இப்ப தேவனை விட்டு பிரிந்து விட்டான். Lost the nature of God. தேவ சுபாவத்தை இழந்து Now விட்டான். he is not ready to go back to search God. இப்ப மறுபடியும் அவன் தேவனை தேட செல்லவில்லை. But he treated himself as God. அவன் தன்னை தானே தெய்வமாக பாவித்துக் கொண்டான். And he is just degrading himself slowly, step by step. தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். Look at Romans 1:21, 22 and 23. ரோமர் 1 அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை பாருங்கள். Look at here. He said, and they claiming to be wise. அதை பார்க்கும்போது அவர்கள் தங்களை தேவர்கள் என்று நினைத்திருந்தாலும் Claiming to be wise. தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், So since they claim themselves as wise, அவங்க தங்களை ஞானிகள்னு சொல்றாங்க, and they started worshiping themselves, அவங்க தங்களையே சேவிக்க ஆரம்பித்தார்கள். and slowly moving away from worshiping themselves to birds. கொஞ்சமா தங்களை தேவனை சேவிக்கிறதை விட்டுட்டு இப்போ பறவைகளை எல்லாம் சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க. And move towards animals. இல்ல மிருகங்களை சேவிக்கிறாங்க. And creeping things. ஊரும் பிராணிகளை சேவிக்கிறார்கள். This is how all idol worship came into place. இப்படிதான் எல்லா விக்கிரக ஆராதனைகளும் இந்த உலகத்திற்கு வந்தது. So first they thought they were with God. முன்பாக தேவனோடு இருந்தார்கள். And they were like God. தேவனை போல இருந்தார்கள். Now they are moving away from God. தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். Now they were not like God. தேவனை போல இப்ப இல்ல. So they started worshiping themselves as God. தங்களையே தேவனை போல நினைத்துக் கொண்டார்கள். And degrading themselves a little bit down. கொஞ்சம் கூட குறைச்சு கொண்டாங்க. And they started worshiping birds. பறவைகளை மிருக தேவன் நினைச்சாங்க. So birds, those are flying, nothing else fly. ஏன்னா பறவை தான பறக்குது, வேற எதாலும் பறக்க முடியலையே. Oh, it's great thing, so let's worship birds. அப்ப இது பார்க்க பெருசா இருக்கு, ஆக நான் இந்த பறவைகளை நான் ஆராதனை செய்கிறேன். Then little bit lower. திரும்ப கொஞ்சம் கூட குறைச்சு, oh birds and all okay sir, let's worship even at least animals. பறவை எல்லாம் இருந்துட்டு போட்டுங்க, இந்த மிருகங்களை பாருங்க. And then again they degrading themselves. இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சு, animals ரொம்ப கஷ்டமா. Look at the creeping things. ஐயா பறவை மரங்க மிருகங்கள்லாம் இருந்துட்டு போட்டும் இந்த ஊரும் பிராணிகளை பாருங்க. This is how man's fallen had started and came to this much end. இப்படிதான் மனிதனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தது. So what do you mean by that? ஐயா அப்படினா என்ன அர்த்தம்? What we are trying to tell, இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்? see man, he was with God. மனிதன் தேவனோடு இருந்தான். Now man came to up to this level. ஆனா இப்பொழுதோ இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி நிலை அடைந்தான். How can you expect
God with this kind of man. இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு தேவன் வாசம் பண்ணுவார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? Many times he feel like good. பல நேரத்துல நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். He portrayed himself like good. இல்ல நம்மள நல்லவங்க போல காமிச்சிக்கிறோம். But actually he is not. ஆனா நம்ம நல்லவங்க இல்ல. No, there was several years ago, there was in a beach, in California, in a beach. பல வருடங்களுக்கு முன்பாக கலிபோர்னியா மாகாணத்திலே ஒரு பீச் இருந்துச்சு. So there was a chicken shop. அங்க அந்த கடற்கரையில ஒரு இறைச்சி கடை, சிக்கன் ஷாப் இருந்துச்சு. There are many versions of this story, but let me just explain what I read. இந்த கதைக்கு நிறைய விதவிதமான பரிமாற்றங்கள் இருந்தாலும் நான் படித்ததை நான் உங்களுக்கு அப்படி சொல்ல விரும்புறேன். So this guy, came here to purchase some chicken nuggets. அப்ப அந்த மனிதன் அங்க வந்து கொஞ்சம் சிக்கன் பொரிப்புகளை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. So he came along with a young woman. ஒரு இளம் பெண்ணோட அவன் வந்தார். So he purchased the chicken, அந்த இறைச்சியை வாங்கின பின்பு took the bag அந்த பையை எடுத்துக்கொண்டு and went for the beach அவன் அந்த கடற்கரைக்கு சென்றார். to have some good time. கொஞ்ச நேரம் செலவழிப்பது. They opened the bag அந்த பேக்கை திறந்தா and they started eating chicken, திறந்து அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. having fun, சந்தோஷமா இருந்தாங்க. and suddenly they saw that okay, there are a lot of rupees note inside, dollar notes inside. திடீர்னு பார்த்தா அந்த கைப்பையில அநேக ரூபாய் நோட்டுகள், டாலர்ஸ்ல நோட்டுகள் காணப்பட்டது. So much of dollars, அநேக டாலர் நோட்டுகள். and they said okay, it is not fair, இது சரியா இல்லையே, we cannot enjoy that, நாம இதை அனுபவிக்க oh முடியாது. let's be faithful. நாம உண்மையா இருப்போம். Oh, when it comes to money we have to be faithful. பணம் வந்தா நாம உண்மை தன்மையோட இருக்கணும். So they took the bag, ஆகவே அந்த பையை எடுத்துட்டு went to the shop, அந்த கடைக்கு போயிட்டு called the manager அந்த மேலதிகாரி அழைத்து and tell the manager, sir, we came here to purchase chicken, அந்த மேலதிகாரிடம், ஐயா நாங்க இறைச்சி வாங்க இந்த கடைக்கு வந்தோம், but we have found a lot of money in it, ஆனா இப்போ எங்க பையில நிறைய பணம் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். so I just want to return it. ஆகவே நான் அதை திரும்ப கொடுக்க நினைக்கிறேன். So when the manager saw that, he was astonished. அது அந்த மேலதிகாரி பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி ஆச்சரியமும். He said, it's amazing, இது ஒரு ஆச்சரியம், hey, you are Mr. Clean, நீங்க ரொம்ப உண்மை உள்ளவர்கள், you are the honest person that I have ever seen, நான் இதுவரைக்கும் பார்த்ததிலே ஒரு நேர்மையானவர்னா நீங்க தான். hey, don't stop me, I just want to honor you, don't stop me. ஆகவே நான் உங்களை கௌரவிக்க விரும்புறேன், நீங்க தயவு செய்து தடை செய்யாதீங்க. Let's call the media, because it's a huge amount of money that you have given back. ஏன்னா நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் நம்ம கூப்பிடுவோம், ஏன்னா நீங்க திருப்பி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவான ஒரு பண மதிப்பு. I gonna have your picture in the local newspaper. ஆகவே வரக்கூடிய செய்தித்தாள்ல உங்களுடைய படம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Let the people know that you are the most honest person that I have heard of. ஏன்னா ஜனங்களுக்கு தெரியணும்ல, நான் பார்த்ததிலே இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான நபர்னா அது நீங்க தான் என்று. And he said, no picture please, no media please. உடனே அந்த மனுஷன் சொன்ன, ஐயா தயவு செய்து செய்தித்தாளை கூப்பிடாதீங்க, தயவு செய்து நீங்க புகைப்படம்லாம் எடுத்துறாதீங்க. No, I have ever seen, this is the perfect couple I ever seen. உடனே அந்த அதிகாரி சொன்னாரா, எப்பா இப்படிப்பட்ட ஒரு நல்ல உண்மையுள்ள கணவன் மனைவியை நான் பார்த்ததே இல்லையே என்று. And he said, அதுக்கு அவர் சொன்னாரு, that is the problem. இல்ல பிரச்சனை அதுதான். Actually that young woman who is with me, right, என்னோட இருக்கிற அந்த இளம் பெண்மணி இருக்காங்கல்ல, she is not my wife, அவங்க என் மனைவி இல்ல, she is somebody's wife. அவங்க வேற ஒருவருடைய மனைவி. Don't take picture please. தயவு செய்து படத்தை எடுத்துறாதீங்க. Now you tell me, is that man, was that man good one or bad one? இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த மனுஷன் உண்மையில நல்லவரா இல்லையா? He is good when it comes to money. பணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர், honest, உண்மை, genuine, நேர்மை, very perfect Mr. Clean. உண்மை, மிக சிறந்த உண்மை உள்ளவர் அவருக்கு பேர் கொடுக்கலாம். When it comes to this, ஆனா இந்த பகுதியை morality, ஒரு ஒழுக்க நெறியை பார்க்கும்போது he is basically evil. அவர் தீய பழக்கமுடையவராய் இருக்கிறார். This is what happened when man started worshipping man and animals and birds and creeping things. இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையும், மனிதன் தன்னையும் இல்ல பறவைகளையோ மிருகங்களையோ ஊரும் பாணிகளையோ அவன் ஆராதிக்க ஆரம்பின காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. I am godly, அவன் சொல்றான், நான் நல்லவன், I am worshipping that bird, நான் இந்த பறவையை நான் சேவிக்கிறேன். don't think that I am just an atheist, I am pious. என்னெல்லாம் பார்த்து நான் நாத்திகன்லாம் நினைச்சுக்காதீங்க, நான் தேவபக்தி உள்ளவன், I am a good man, நான் நல்லவன், going to this temple, நான் இந்த கோயிலுக்கு போறேன், going to that temple, நான் அந்த கோயிலுக்கு போறேன், this pilgrims and that pilgrims, இந்த பிரயாணத்தை மேற்கொள்றேன், இந்த பிரயாணத்துக்கு நான் போறேன். seems like Mr. Clean, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது உண்மை மாதிரி இருக்கு, very pious, தேவபக்தி, very godly, தேவனுக்கு பயம், having all pilgrims, எல்லா விதமான
விதமான சமய பயணங்கள், and taking all the fasting and everything, நோன்பு விரதம் எல்லாத்தையும் செய்றேன், following all the religious customs, என்னுடைய சமயம் சொல்ற எல்லா சடங்குகளையும் பின்பற்றுகிறேன், from the so called gods of the birds and animals and the creeping things. அந்த பறவைகளுக்கு ஏற்ற தேவனுக்கோ இல்ல மிருகத்துக்கு ஏற்ற தேவனுக்கோ இல்ல அந்த ஊரு பிராணிகளுக்கான தேவனுக்கோ நான் இதை செய்றேன். But still he is evil. ஆனாலும் அந்த மனிதன் தீமையானவனே. When he will understand this? அதை அவன் எப்போ புரிஞ்சுப்பான்? He thought he is wise. அவன் என்ன நினைக்கிறான்? நான் ஒரு ஞானி என்று. He thought he is pious. அவன் நினைக்கிறான் நான் தேவபக்தி உள்ளவன் என்று. He thought he is right. தான் சரி என்று நினைக்கிறான். He thought he is perfect. தான் பூரணர்னு நினைக்கிறான். But when he will realize that you are a Mr. Clean but Mr. Immoral. ஆனா அவன் எப்பொழுது தான் வெளியே நல்லவன்னு காமித்து கொண்டாலும் உண்மையாகவே தான் ஒழுக்க நெறி இல்லாதவன் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வான்? No man. One particular time in the United States, they were doing a raid among the doctors. ஒரு முறை அமெரிக்க தேசத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அங்க இருந்த எல்லா மருத்துவர்களை குறித்து ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டது. Now one man had caught up. அதுல ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டார். His name is Bedro. அவர் பெயர் பெட்ரோ. And they arrested him. அப்ப அவரை கைது செய்தாங்க. And they arrested for making fake doctors. அந்த பெட்ரோ எதற்காக கைது செய்யப்பட்ட காரணம் என்னன்னா போலி மருத்துவர்களை உருவாக்கினார் என்று. During the 5 years or so, maybe 3 years, he helped 10,000 people to become a fake doctors. 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு போலி மருத்துவர்கள் என்று சான்றிதழ் பெறுவதற்கு அவர் உதவி செய்தார். In Florida. அது புளோரிடா மாகாணம். And when the government got arrested him, அரசாங்கம் அவரை கைது செய்தபோது, you know what the officer has given the statement? அந்த அதிகாரி, அந்த காவல்துறை அதிகாரி கொடுத்த அறிக்கை என்ன தெரியுமா? Any one of, if you search 10 members, 100 clients, at least, or let me put it this way, more than 50% of patients, they would have met the fake doctors, not the original doctors. கிட்டத்தட்ட 50% நோயாளிகள் உண்மையான மருத்துவர்கிட்ட அவங்க போகல, இந்த போலி மருத்துவர்கிட்ட போய் தான் அவங்க தங்களுக்கு தேவையான மருத்துவத்தை பெற்றுக்கொண்டாங்க. So they thought we are sitting in front of a doctor. அந்த பேஷண்ட் என்ன நினைப்பாரு? ஐயா, நான் ஒரு மருத்துவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். And telling all the truth. அவர்கிட்ட எல்லா உண்மையும் பிரச்சனையும் சொல்றாங்க. So sincere. உண்மையா சொல்றாங்க. And whatever it is prescribed by them, அந்த மருத்துவர் என்னெல்லாம் காரியங்களை சிபாரிசு செய்கிறாரோ, consuming it, அத அவங்க சாப்பிடுறாங்க, following it, பின்பற்றுறாங்க, religiously obeying all of their instructions and diet plans. அவங்க கொடுக்கிற எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் உண்மையாக அவங்க கீழ்ப்படிகிறாங்க. But they don't know he is a fake doctor. ஆனா அவர் ஒரு போலி மருத்துவர் தெரியாமலேயே இதெல்லாத்தையும் செய்றாங்க. When they will come to know that? அது எப்போ தெரிய வரும்? Maybe when they come to the point of death. ஒருவேளை இந்த சுகவீனம் மரணத்துல முடியும் போது, and when they come to the dead end, அந்த இதற்கு பின்ன வாய்ப்பே இல்லைன்னு ஒரு நிலை வரும்போது, then they would have realized, அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், oh maybe everything is fake. இதற்கு நடந்தது எல்லாம் போலி. That is how they found this person. அப்படிதான் இந்த மனிதனை கைதும் செய்தார்கள். He earned $27,000. கிட்டத்தட்ட 27,000 US டாலர்ஸ் அவர் இதன் மூலமா சம்பாதிச்சார். He said that is not my original income. அவர் சொன்னா எனக்கு ஆரம்பத்துல கிடைச்ச வருமானம் இது இல்ல. I have earned $1.5 million. கிட்டத்தட்ட 1.5 கோடி மில்லியன் டாலர்ஸ் நான் வந்து சம்பாதிச்சிருக்கிறேன். But so much I have given as bribe. ஆனா நிறைய காசை நான் லஞ்சமா தான் கொடுத்தேன். So finally got this much. கடைசியா இவ்வளவு தான் இருக்கு. You just imagine that how many people involved in this and how many fake doctors would have been available in that particular city, Florida, the particular state. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இதுல இணைந்து செயல்பட்டிருக்காங்க என்பதையும், எத்தனை போலி மருத்துவர்கள் அந்த புளோரிடா மாகாணத்தில் இதன் மூலமாக உருவானார்கள் என்பதையும். The last minute they will come to know. கடைசி அவங்களுக்கு தெரிய வரும்போது, we are going to die. நான் மரிக்க போறேன் நிலையில. Because ஏன்னா we are going to the counterfeit doctor.
காரணம் நாங்கள் செல்வது ஒரு போலி மருத்துவரிடம் என்று. In that same way, அதே போல man was with God, மனிதன் தேவனோடு இருந்தான். and man not just came away from God. மனிதன் தேவனை விட்டு இப்பொழுது பிரிந்து இருக்கிறான். Man was like God. தேவனை போல இருந்தான். He lost the nature of God. இப்ப தேவன் கொடுத்த அந்த சுபாவத்தை இழந்து Now விட்டான். instead of worshiping God and going back to God, he started worshiping counterfeit. இப்பொழுது தேவனுக்கு மறுபடியும் சென்று தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக அவன் போலியான தேவர்களை ஆராதிக்க He ஆரம்பித்தான். started worshiping man, அவன் மனிதனை ஆராதிக்கிறான். himself or the ancestors or some characters which is a human being. அவன் ஒருவேளை தன்னையோ இல்ல தன்னுடைய மூதாதையர்களையோ இல்ல ஏதோ ஒரு கட்டுக்கதைகளில் ஏற்படுகிற ஏதோ ஒரு மனுஷனை போன்ற ஒரு காரியத்தையோ அவன் ஆராதிக்கிறான். And he started worshiping birds அவன் பறவைகளை ஆராதிக்கிறான். which can fly, I cannot fly, ஐயா என்னால பறக்க முடியல, பறவை பறக்குதே, so they are greater. அப்ப அது என்னோட பெருசு தானே, Oh, let's worship them. அப்ப அதை நான் ஆராதிக்கிறேன். Then you look at the animal. மிருகங்களை பார்க்கிறான். Oh, the animal is so might, அந்த மிருகங்கள் மிகவும் பலம் வாய்ந்தவை, mightier than me, என்னை விட பலம் வாய்ந்தவை, running harder than me, என்னை விட வேகமாக ஓடுகிறது, running faster than me. என்னை விட வேகமாக Oh, let me செயல்படுகிறது. worship that animals. ஆகவே அந்த மிருகங்களை ஆராதிக்கிறேன். And then he just downgraded himself a little bit further, இன்னும் தன்னை குறைத்துக் கொண்டு and he started worshiping the creeping things. அந்த ஊரும் பிராணிகளை ஆராதிக்கிறான். And he thought all this counterfeit are all original. அவன் என்ன நினைக்கிறான், இந்த எல்லா போலிகளும் உண்மை உள்ளவை So என்று. he is adhering. No, he was so religious to worshiping all the counterfeits. எல்லா போலிகளையும் மெய்யாக அவன் ஆராதிக்கிறான். Why did he believe that? ஏன் அதை நம்பினா? Because sometimes he was behaving as a Mr. Clean. ஏன்னா பல நேரத்துல அவன் தன்னையே ஒரு நல்லவன் போல No, காமிச்சிக்கிறதுனால he is behaving as Mr. Clean. பல நேரத்துல அவன் நல்லவனாவே செயல்படவும் செய்றான். Like that example I have told. Okay, when it comes to money, he is faithful. பணம் வந்தா உண்மையான சரவ இருந்தான். When it comes to morality, he was not true. ஆனா ஒழுக்க நெறியை பார்க்கும்போது அவன் உண்மையாக இல்லையே. So because of the pious, இப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி, because of the religious system, இப்படிப்பட்ட சமய கோட்பாடுகள், oh, he just makes sure that okay, I am Mr. Clean, இதெல்லாம் வச்சு அவன் வாழ்க்கையை நான் நல்லவன்னு I காண்பிக்கிறான். am Mr. Honest. நான் உண்மை உள்ளவன். But the other side, ஆனால் இன்னொரு பக்கம் the immorality, அது ஒழுக்க நெறி கேடு, selfish nature, சுயநல சுபாவம், and all the evil things were also there in him. சகல தீமையான காரியங்களும் அவனுக்குள்ளேயே காணப்பட்டது. When other people are looking at him, மற்ற ஜனங்கள் அவனை பார்க்கும்போது he is Mr. Clean, அவனை நல்லவன் Mr. Honest. உண்மை உள்ளவன். But when he looked at himself, ஆனால் அவன் தன்னை பார்க்கும்போது he knows very clearly he was not Mr. Clean, he was not Mr. Honest. அவன் உண்மையாகவே தான் யார் என்று, உண்மையாகவே தான் நல்லவன் அல்ல என்பதையும், உண்மையாகவே தான் நேர்மை உள்ளவன் அல்ல என்பதையும் அவன் புரிந்து கொள்வான். He keep on practicing it. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். First time we go to the doctor, முதல்ல அந்த மருத்துவரிடத்துல சென்று, he is a fake doctor, அது போலி மருத்துவர், but we didn't know that he is fake. ஆனா அவர் போலியானவர் நமக்கு We're தெரியாததுனால just going him. போயிட்டு அவரை பார்க்கிறோம். Oh, he is a counterfeit, அவர் போலி மருத்துவர், but still we don't believe it. ஆனா அது நமக்கு தெரியாது. Also we are keep going it. அதனால நமக்கு தொடர்ந்து We போயிட்டே are இருக்கிறோம். trying, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்றோம். and finally we believe கடைசியா நம்ம நம்புறோம், this is the doctor. இதுதான் உண்மையான மருத்துவர்னு நம்பிடுறோம். But when we'll realize, ஆனா எப்போ நமக்கு உண்மை தெரிய வரும்னா, when our life come to a bottom, நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லன்னு ஒரு முடிவுக்கு வரும்போது தான் when நமக்கு our life hit the ground, தர தட்டும்போது தான் சார் தெரியும். when all the counterfeit doctors were not able to help you, இந்த போலி மருத்துவர்களால நமக்கு உதவ முடியாது என்ற நிலைமை வரும்போது oh தான், man, you moved away from God, மனிதனே நீ தேவனை விட்டு சென்று விட்டாய், you lost the nature of God, தேவனுடைய சுபாவத்தை இழந்து விட்டாய், and you formed yourself as God, உன்னை நீயே தேவனாக and you மாற்றிக்கொண்டாய், started worshiping human, மனிதனை சேவிக்கிறாய், and you worshiping the birds பறவைகளை சேவிக்கிறாய், and animals மிருகங்களை and சேவிக்கிறாய், creeping things. ஊரும் பிராணிகளை Now you சேவிக்கிறாய். started trusting them. இப்ப இவங்களை நம்புற, Like the way you go again and again, the fake doctor, you are trusting them again and again and doing your worship. எப்படி ஒரு போலி மருத்துவத்துல சென்று மறுபடியும் அவட சென்று சுகம் கிடைக்குமான்னு தேடுறோமோ, அதே போல இந்த மிருகங்கள் இடத்துல இந்த காரியங்களோட சென்று மறுபடியும் சேவித்து காரியங்கள் நிறைவேறுமான்னு எதிர்பார்க்கிறோம். The moment you got failed with the doctor, அந்த மருத்துவத்தில் சென்று தோல்வி என்ற ஒரு நிலை வரும்போது, when the treatment has got met, when the treatment became an utter failure, அவர்கள் கொடுத்த அந்த மருத்துவம் முழுமையாக தோல்வி என்ற ஒரு நிலையிலே, then you were thinking, okay, maybe this is not the right doctor. ஒரு அப்போ நம்ம
நினைக்கிறோம், ஒருவேளை இவர் உண்மையான மருத்துவர் இல்லையோ. That is what, in this way, when we go through all the religious practices, when you come to a place where it doesn't help me, that ground, you will understand something is wrong. அதே போல இந்த சமய மற்ற எல்லா காரியங்களும் முறைகளும் சடங்குகளும் நமக்கு உதவி செய்யாத போது நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை தவறா செஞ்சிட்டோமோ. Till that point, அது வரைக்கும் my dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, man lives a life of ungodliness. ஒரு தேவ பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து You கொண்டிருக்கிறான். know why? ஏன் தெரியுமா? You don't have a model, you don't have a sample whom you can look at and live a good life. ஏனென்றால் பின்பற்றத்தக்க பிரதிபலிக்கத்தக்க ஒரு மாதிரி, ஒரு உதாரணம் நமக்கு முன்பாக இல்லாததினாலே எதை பின்பற்றதுன்னு தெரியாமலே இருக்கிறோம். You just imagine you've done some crime கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு குற்றத்தை இப்ப செஞ்சிட்டீங்க, and the police arrested you. இப்போ காவல்துறை உங்களை கைது They செய்தார்கள். brought you into the court. இப்போ உங்களை நீதிமன்றத்துல கொண்டு You are வந்தாச்சு. coming into the court with a little bit shivering, ஒரு நடுக்கத்தோட, கொஞ்சம் நடுக்கத்தோட இப்ப அந்த நீதிமன்றத்துல நிக்கிறீங்க, little bit tensed. கொஞ்சம் படபடப்பு. But you came to the court, ஆனா நீதிமன்றத்துக்கு வந்தபோது you saw the judge, நீதிபதியை பாக்குறீங்க, the one who was partnering with you in the previous burglary. இதுக்கு முன்னாடி நடந்த கொள்ளையில அவர் உங்களோட கூட்டாளிங்கிறது உங்களுக்கு தெரியும். And look at the lawyer. இப்போ அங்க இருக்கிற வழக்கறிஞரை பாக்குறீங்க. This guy was giving you the strategic plan to do the murder last time. கடந்த முறை அந்த கொலை எப்படி செய்யணும்ங்கிறதுக்கு திட்டத்தை போட்டதே இந்த வழக்கறிஞர் தான். And look at this police officer. இப்போ அந்த காவல்துறை அதிகாரியை பாக்குறீங்க. This is the guy who was helping you to escape last time in the prison. கடந்த முறை சிறையில இருந்து தப்பிப்பதற்கு திட்டம் கொடுத்து வழி கொடுத்தது இவர்தான். And look at all the audience. அங்க இருக்கிற எல்லா மக்களையும் பாக்குறீங்க. All are your counterparts. எல்லாரும் உங்களுடைய கூட்டாளிகள். மாப்ள நீயா? Hey buddy, are you there? மச்சான், you are here. Hey man, it's you. Oh, it's our gang then. ஐயா, இது நம்ம கூட்டம்யா. கைய விடு. Hey, leave me man. I was worrying little bit. நான் கூட ஏதோ கொஞ்சம் பயந்துட்டேன். Everybody is a culprit. எல்லாமே போய் குற்றம். Why should I fear? அப்படி இருக்கும் நான் ஏன் பயப்படணும்? Why should I worry? ஏன் கவலைப்படணும்? I'm okay. Come on guys, let's have party. Hey, வாங்கப்பா நாம ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடலாம். This is what happened with mankind. இப்படிதான் மனிதன் இருக்கிறான். When you look at every human being, ஒவ்வொரு மனிதனோட தன்னை ஒப்பிட்டு பார்த்தால் everybody is a sinner. எல்லா மனிதர்களும் பாவிகள். You compare with, I compare with this Sylvain. ஒரு ஐயா என்னோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, when compare with this Sylvain, okay, I'm good. சில்வனுக்கு பார்க்கும்போது நான் கொஞ்சம் நல்லவனா தான் இருக்கிறேன். Oh, when compare with this guy, இந்த மனிதனை பார்க்கும்போது, this guy is bad in that. அந்த மையன் அந்த காரியத்துல ரொம்ப மோசமானவன். I'm good in that. நான் அந்த விஷயத்துல நல்லவன். But I'm bad in that. That's okay. I do understand. இன்னொரு விஷயத்துல மோசமா இருக்கட்டும். But I'm not like that boy. ஆனா அந்த பையன மாதிரி இல்லையே. I'm not like this man. இல்ல இந்த மனுஷன் மாதிரி இல்லையே. That is what Bible says. அதனால தான் வேதம் சொல்கிறது. Romans 3:23. ரோமர் 3:23 For all have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். Everybody becomes sinner. எல்லாரும் பாவிகளானோம். And Bible says Romans 3:19. ரோமர் 3:19 சொல்கிறது. Whole world may be held accountable to God. இந்த முழு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களானார்கள். So everybody is unholy. ஆகவே எல்லாருமே பாவிகள் தான். Everybody is sinner. எல்லாரும் பாவிகள். Let me narrate this story once again. அந்த கதையை மறுபடியும் நான் சொல்றேன். He was with God. தேவனோடு இருந்தான். And he has the nature of God. தேவ சுபாவத்தோடு இருந்தான். Done sin. பாவத்தில் விழுந்து போனான். Lost the nature of God. தேவன் கொடுத்த சுபாவத்தை இழந்தான். Evil came into him. அவனுக்குள் தீமை பிரவேசித்தது. Move away from the place of God. தேவன் இருந்த இடத்துல இருந்து அவன் விலகி போனான். Not ready to search for God again. இப்ப மறுபடியும் அவன் தேவனை தேட முயற்சிக்கவில்லை. He doesn't want to live a moral life. ஒரு ஒழுக்க நெறியுள்ள வாழ்க்கை அவன் வாழ விரும்பவில்லை. He became so wise. அவன் தன்னை தானே அறிவாளி நினைத்து, since he thought he is wise, he started treating himself as God. தன்னை ஞானி என்று அவன் கருதினதுனால தன்னையே அவன் சேவிக்கிறான். He started treating man as God. அவன் ஒரு மனுஷனை கடவுளா பார்க்கறான். Or maybe ancestors. ஒருவேளை மூதாதையரா இருக்கலாம். Or maybe some man who is excellent in something. இல்ல ஒரு சில காரியங்கள்ல
கற்று தேர்ன கலைஞர்களா இருக்கலாம். And slowly கொஞ்சம் கொஞ்சமா he just downgraded himself. தன்னை இன்னும் குறைத்து கொண்டு, Oh, look at the birds. பறவைகளை பாருங்கள், Oh, they are flying, I cannot fly. என்னால பறக்க முடியல, அது பறக்குதே, Oh, let me worship them. அது பறவைகளை நான் Look சேவிக்கிறேன். at the animal. மிருகங்களை பாருங்க, So fast, வேகமா, so strong. பலனோடு, Oh, so cute. ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கு. I know, let me just worship them. ஆகவே அதை நான் சேவிக்கிறேன். And little bit downgraded. இன்னும் கொஞ்சம் குறைச்சு, And the creeping things, ஊரும் பிராணிகள், he started worshiping them. அதையும் சேவிக்கிறான். And he got satisfied with that. இதுல அவன் தன்னை திருப்தியோட இருந்து விட்டான். Me worshiping this and he is also worshiping this. நான் இத சேவிக்கிறேன், ஐயாவும் இத தான் சேவிக்கிறாரு. We both are going to the counterfeit doctors. நாங்க ரெண்டு பேருமே ஒரு போலி மருத்துவரிடத்துல தான் But செல்றோம். we'll never know when we hit the ground. ஆனா எப்ப தரையில வந்து விழுவோம் தட்டுவோம்னு தெரியாது. So once we hit the ground, ஆனா தர தட்டும் போது, oh, what should I do? ஐயா நான் என்ன செய்ய Where வேண்டும்? should I go? நான் எங்கு செல்ல வேண்டும்? Who can I watch? யாரை நான் பார்ப்பது? Is there any model in front of me எனக்கு முன்பாக பின்பற்றத்தக்க உதாரணம் whom இருக்கிறதா? I can see that okay, this is the right way of worship? எதையாவது பார்த்து இதுதான் உண்மையான ஆராதனை என்று பார்க்க வாய்ப்பு இருக்குதா? Because that man doesn't have any sin in it. அந்த மனிதனிடம் பாவம் இல்லைன்னு சொல்லத்தக்க ஒரு மனிதர் Nobody is all around. அப்படி ஒருவர் இல்லையே. Nobody is all around. என்னை சுற்றி அப்படிப்பட்ட ஒருவர் இல்லையே. Everybody is evil. அனைவரும் தீமையானவர்களாக இருக்கிறார்கள். From the garden, ஏதேன் தோட்டத்தில் இருந்து now here, இன்று வரைக்கும் full of godly, அது முழுமையாக தேவனுடைய சுபாவம், full of goodness, முழுமையாக நன்மை, full of evil. ஆனா என்ன முழுமையாக தீமை. Maybe Mr. Clean when it comes to money, பணத்தின் வந்து அவர்கள் உண்மை இருக்கலாம், but not Mr. Clean when it comes to morality. ஆனா ஒழுக்க நேர்ல உண்மை இருக்குதா? Maybe when it comes to Mr. Clean in outward appearance and attire, இல்ல வெளியரங்கமான அணிகலன்கள் ஆடைகள்ல என பார்க்க உண்மைத்தன்மை, but in my deep inside, ஆனா எனக்குள்ள ஆழமான மனதில, in the corner darkened chamber of me, I am not Mr. Clean. யாரும் அறியாத அந்த இருதயத்தின் இருட்டு அறையிலே நான் உண்மை இல்லாம தானே இருக்கிறேன். I'm looking at everybody. நான் எல்லாரையும் பார்க்கிறேன். Everybody is like that. எல்லாரும் இத போல தான் இருக்கிறாங்க. It's okay. இப்படிதான் இருக்கு. Let's live this life. அப்ப நான் இப்படியே வாழ்ந்துடுறேனே. Let's stop the movie here. அப்ப படத்தை ஒரு இங்க நிறுத்திட்டு Now let's go to the God's perspective. தேவனுடைய பகுதியிலிருந்து இத பார்த்தோம்னா, Who sent them away from the garden? தோட்டத்திலிருந்து இவர்களை துரத்தி விட்டது யார்? யாரு? சத்தமா சொல்லுங்க. God sent them. தேவன் அனுப்பி விட்டார். I am going to God. இப்ப நான் தேவன்ட்ட போயிட்டு, I'm going to God, I do understand. தேவனே எனக்கு புரியுது. You created them like you. உம்மை போல தான் நீங்க என்ன படைச்சீங்க. But they disobeyed. ஆனா அவங்க கீழ்ப்படியல. Sin came enter into their life. அவங்க வாழ்க்கைக்குள்ள பாவம் வந்து விட்டது. They lost the image and likeness of God. தேவ சுபாவத்தையும் தேவனுடைய சாயலையும் இழந்து போனார்கள். They became evil. இப்ப பாவியானார்கள். And they become selfish. சுயநலமானார்கள். They have jealous. பொறாமை இருக்கு. They have angry. கோபம் இருக்கு. All the evil is just lived in them. சகல தீமைகளும் அவருக்குள்ளாகவே இருக்குது. And I look at all the humankind. சகல மனிதர்களை நான் பார்க்கும்போது Everybody became evil. எல்லாருமே பாவிகளா தான் இருக்கிறாங்க. So God, what is your stand now? அப்ப தேவனே, இப்போ உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? What are you going to do? என்ன செய்ய போறீங்க? Everybody is evil. எல்லாரும் பாவிகள். What is your standpoint? இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? And he said, அதுக்கு தேவன் சொன்னார், Proverbs 11:21, நீதிமொழிகள் 11:27, an evil person will not go unpunished. ஒரு பாவியான மனுஷன் அவன் தண்டிக்கப்படாமல் தப்ப முடியாது. God, தேவனே, you will punish all the evil men. அப்ப எல்லா பாவிகளையும் நீங்கள் தண்டிப்பீர்களா? Yes, that is my righteous nature demands. அதுதான் என்னுடைய நீதியுள்ள சுபாவம் எதிர்பார்க்கிறது. Justice demands. அதுதான் நீதி கேட்கிறது. Oh Lord, please be polite. ஆண்டவரே கொஞ்சம் அமைதியா இருங்க And ஆண்டவரே. Exodus 23:7, யாத்ராகமம் 23:7 சொல்லும்போது, I will not justify the wicked. நான் பாவிகளை அப்படியே விட்டு விட மாட்டேன். I will not justify them. அவங்களை நான் நீதிமானாக மாற்ற மாட்டேன். No. இல்ல மாட்டேன். Let the wicked be wicked. பாவிகள் பாவிகளா தான் இருப்பார்கள். Because I don't have any connection with them. ஏனா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. I am holy. நான் பரிசுத்தர். They are wicked. அவன் பாவி. Don't expect me to come and help them. நான் வந்து பாவிக்கு உதவுவேன் எதிர்பார்க்காதே. I will not justify them. நான் பாவியை நீதிமானாக அறிவிக்க மாட்டேன். And one more place he said, அது மாத்திரமல்லாமல் all the guilty will be punished in Nahum 1:3. நாகும் 1:3 சொல்கிறது போல துஷ்டன் அவன் தண்டனைக்கு தப்பான். And he said,
அப்போ கடவுள் சொல்வாரு, God, I'm going to God and say, ஒருவேளை மன்னிக்கும், மனிதன் கடவுள்கிட்ட சென்று, God, do you know one thing? தேவனே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? If you want to punish ungodly, ஒருவேளை நீங்க தேவ பக்தி இல்லாதவர்களை தண்டிக்கணும்னா, if you punish all the evil man, தீமையான எல்லாரையும் நீங்க தண்டிக்கணும்னா, if you want to, if you are not ready to justify the evil man, இல்ல தீமையானவனை நீங்க நீதிமானாக மாற்றவில்லைன்னா, you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? According to Romans 3:23, ரோமர் 3:23 படி, all are sinned. எல்லாரும் பாவம் செய்தார்கள். Once again, ஒரு முறை கூட you have to come back to the original picture. ஆரம்பத்துல எப்படி இருந்தோ அப்படிதான் இருக்கணும். Earlier you were alone. ஆரம்பத்துல நீங்க தனியா இருந்தீங்க. You created humankind. நீங்க மனிதனை படைத்தீர்கள். Now according to your justice nature, உங்களுடைய நீதியுள்ள சுபாவத்தின்படி, according to your righteous nature, உங்களுடைய நீதியுள்ள குணாதிசயத்தின்படி, if you want to punish all the wicked, சகல பாவிகளையும் நீங்கள் தண்டித்தீர் oh, என்றால், come on God, you have to punish everybody. தேவனே நீங்கள் எல்லாரையும் தண்டிக்கதானே வேண்டும். Once again you will be alone. ஒரு முறை கூட ஆரம்பத்தில் இருந்தவர் நீங்கள் தனியா தான் இருப்பீங்க. I know you are self-sustained God and self-sufficient God. நீங்கள் தன்னைத்தானே போதுமானவரும் தன்னில் தானே சகலமுமாய் இருக்கிறவர் எனக்கு புரியுது. உங்களுக்கு மனுஷன் தேவையில்லை. Question number 1. ஆனா முதல் கேள்வி, if this is the case, why did you create mankind? இப்படிதான் உலகம் முடிய போதுனா தேவனே ஏன் மனிதனை படைத்தீர்? You said you are omniscient. நீங்க சொன்னீங்களே நீங்கள் சர்வ ஞானி என்று. You are omniscient, all knowing God. சர்வ ஞானி சகலத்தையும் அறிந்தவர் என்று. If you know this already, why did you create mankind? இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் ஏன் மனிதனை படைத்தீர்? Waste of energy. ஐயா இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. Waste of time. நேரம் விரயமாயிற்றே. What kind of game is this? இது என்ன விதமான ஒரு விளையாட்டு? And you spoil the entire human race. முழு மனித குலம் அழிந்து விட்டதே. And I have one more question, God. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு ஆண்டவரே. I said God is perfect. தேவனே நீர் பூரணர் நான் சொன்னேன். If you are perfect, நீர் பூரணர் என்றால் you cannot be justice alone. You have to be love. நீங்கள் நீதி உள்ளவரா மாத்திரம் இருக்க முடியாது. நீதியில பூரணரா மாத்திரம் இருக்க முடியாது. நீர் அன்பிலையும் பூரணரா இருக்க வேண்டும். Do you perfect when it comes to the attribute of love? அன்பு என்கிற குணாதிசயத்திலே தேவனே நீர் பூரணரா இருக்கிறீரா? And God said, I am perfect. அதுக்கு தேவன் சொல்றார், ஆம் நான் பூரணர். Come on God. தேவனே if you perfect in love, நீங்கள் அன்பிலே பூரணர் என்றால், if you are love, நீங்கள் அன்பாக இருக்கிறவர் என்றால், 1 John 4:8 God is love. 1 யோவான் 4:8 சொல்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். If that is true, அது உண்மை என்றால், tell me how come a God who is full of love, who is love, can destroy all mankind? ஐயா தேவனே நீங்களே எனக்கு சொல்லுங்க, அன்பாகவே இருக்கிற தேவனால எப்படி இந்த முழு உலகத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? And God said this. அதுக்கு தேவன் சொல்கிற காரியம், I am justice. நான் நீதி உள்ளவர். I am just. நான் நீதி உள்ளவர். And I am full of love. அதே போல நான் முழுமையுமாக அன்பாகவே இருக்கிறவர். Oh God, then you have a second plan. அப்ப தேவனே வேற ஒரு திட்டம் இருக்கா? Oh, you have a plan. இன்னொரு திட்டம் இருக்கா? Come on God, tell me that first. தேவனே எனக்கு அந்த திட்டத்தை சொல்லுங்க. You said I thought you are going to just punish everybody. முழு உலகத்தையும் நீங்கள் அழிப்பீர் என்று நினைத்தேன். No, I have a plan. இல்லப்பா எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. First tell me that plan. ஐயா தேவனே அந்த திட்டத்தை சொல்லுங்க ஐயா. No, I told you. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. When? எப்பொழுது? Genesis 3:15. ஆதியாகமம் 3:15. I will put enmity between you and the woman, and between your offspring and her offspring. He shall bruise your head, and you shall bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். So I say, I'm telling to God. நான் அப்ப தேவன்ட்ட கேக்குறேன், தேவனே God, I don't understand the plan. எனக்கு அந்த திட்டம் புரியல. But let me tell you one thing. ஆனா ஒரு விஷயத்தை சொல்றேன். You know what kind of people we are? நாங்க எப்படிப்பட்ட ஜனங்க தெரியுமா? We are all evil. நாங்க எல்லாருமே பாவிகள். And you please understand, our mind is full of evil. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்க மனம் ஃபுல்லாவே பாவிதான். Let me narrate you. நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேனே. A drunken husband came to home.
ஒரு குடித்து வெறித்த ஒரு புருஷர் வீட்டுக்கு வரார். He came to the bathroom mirror. அவர் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மிரர், அந்த சிகை அலங்கார கண்ணாடியை பார்க்கிறார். And he found that some wounds here and there because he had a fight at the entrance of the bar. அங்க குடிச்சிருக்கும் போது அந்த பார்ல ஒரு சண்டை போட்டதுனால இங்க வீட்டுக்கு வந்தபோது அந்த கண்ணாடியில பார்த்தா அங்க எங்க கொஞ்சம் தழும்புகள், ரத்த காயங்கள் இருக்குத அவர் பார்த்தாரு. And he thought, okay, let me just put right band-aid here and there and make sure that everything is perfect. நான் கொஞ்சம் இப்படி பேண்டேஜ் எடுத்து அங்க எங்கேயும் போட்டு ஒரு நான் யாரும் பார்த்தா எல்லாம் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நான் இன்னும் மாத்திக்கிறேன்னு முயற்சி பண்ணாரு. She will leave before I get up. மனைவி நான் எந்திக்க முன்னாடி அவ கிளம்பிடுவாங்க. So make sure that I don't mess anything. எதையும் பிரச்சனையாகாம கலைக்காம make sure that everything is perfect. எல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா sneak it into the bedroom. அப்படியே பெட்ரூம்க்குள்ள போயிட்டு slowly pulled the bed sheet. பொறுமையா அந்த பெட் ஷீட் எடுத்து and slept next to his wife. மனைவிக்கு பக்கத்துல ஒரு படுத்து விட்டார். covering himself completely. தன்னை முழுமையா மூடி படுத்து விட்டார். make sure that she will never know that I am drunken. நான் இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேங்கறதே மனைவிக்கு தெரியக்கூடாம அவர் பார்த்து கொண்டார். anyway she'll get up in the morning. காலையில அந்த அம்மா எந்திப்பாங்க. she'll get ready. கிளம்புவாங்க. and she'll go to the office. வேலைக்கு போயிடுவாங்க. no bloodshed, nothing. எந்த ஒரு பிரச்சனையும் அப்படியே முடிச்சிரலாம். he covered himself and he slept. தன்னை மூடிக்கொண்டு அப்படியே நல்லா தூங்கிட்டாரு. and morning wife was waking him up. அடுத்த நாள் காலையில அந்த பெண்மணி அந்த ஐயாவை எழுப்பி, hey buddy, get up. ஐயா எழுந்துருங்க, get up. எழுங்க. he didn't open the bed sheet. He didn't know, just uncover himself and he was just keep covering himself and saying, what honey? அவர் தன் பெட் ஷீட் அடி தூக்கிட்டு பார்த்துட்டு தன் மறுபடியும் மூடிட்டு, என்னம்மா என்ன? or did you drink yesterday? Did you drink yesterday? நேத்து குடிச்சிங்களா? no ya. இல்லப்பா. come on, tell me the truth. You have drinking yesterday. உண்மையை சொல்லுங்க, நேத்து குடிச்சிங்க தானே? he said no. இல்லையே. she said, then why are you putting all the hand plaster and medication in the mirror? அப்படினா அந்த கண்ணாடில போயிட்டு எதுக்கு பேண்டேஜ் ஒட்டி வச்சீங்க? then he realized. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. instead of putting the band-aid on his face, தம் முகத்துல பேண்டேஜ் போடுறதுக்கு பதிலா he put the band-aid on the face of the mirror, the image. தான் தெரிந்த அந்த கண்ணாடில தெரிஞ்ச அந்த முகத்துக்கு பேண்டேஜ் போட்டு வச்சிருக்காரு. god, you know what? தேவனே, உங்களுக்கு தெரியுமா? if you ask us to do something, எங்கள்ட்ட நீங்க ஏதாவது செய்ய சொன்னீங்கன்னா, right, சரி பண்றதுக்கு செய்ய சொன்னா, we'll do this way. நாங்களும் இந்த கண்ணாடி மாதிரி செஞ்சிருவோம். like whatever the work you give, so that we can come to you, we'll do this way. We'll mess up in this way. உம்மை நெருங்கி சேர்வதற்கு நீர் எங்களுக்கு ஏதாவது காரியங்களை சொன்னீங்கன்னா நாங்க அதை சீர்கொளிச்சு வேற மாதிரி அதை செஞ்சு வச்சு முடிப்போம். and god said this. அப்போ தேவன் சொல்கிறார், you no need to do anything to come back to me. என்னிடத்திலே நீ திரும்பி சேர்வதற்கு நீ ஒன்றையும் செய்ய வேண்டாம். I will do that. நான் அதை செய்வேன். I will do that. நான் அதை செய்வேன். god, you are going to do it. தேவனே, நீங்க செய்ய போறீங்களா? yes. ஆமா. why? ஏன்? because every man is sinner. சகல மனிதர்களும் பாவிகளானார்கள். a man cannot save a man. ஒரு பாவமான ஒரு மனிதனால இன்னொரு பாவியான மனிதனை காப்பாற்ற முடியாது. because every man is a sinner. ஏன்னா எல்லாருமே பாவிகள். a drunkard cannot save another drunkard. ஒரு குடிகாரனால இன்னொரு குடிகாரனுக்கு உதவ முடியாது. an AIDS patient cannot give the blood to the other patient. ஒரு எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனால அவருடைய இரத்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவ முடியாது. even though he loved to save, உதவணும்னு ஆசைப்பட்டாலும், even though loved to give, கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும், still he cannot give. அவரால கொடுக்க முடியாது. then why are you doing, god? what are you going to do? அப்ப தேவனே, நீங்க என்ன செய்ய போறீங்க? and god said this. அதுக்கு தேவனுடைய பதில், I am going to come. நான் உலகத்திற்கு வரப்போகிறேன். god, தேவனே, you are going to come. நீங்க வர போறீங்களா? come on, we are all human beings. how come you come? தேவனே, நாங்கலாம் மனுஷங்க ஆண்டவரே, நீங்க எப்படி வர முடியும்? and by the way, in your promise, அது மாத்திரம் இல்ல, நீங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கல்ல, you said the seed of a woman. நீங்க சொன்னீங்க ஸ்திரீயின் வித்து என்று. oh, if a god can come, ஒரு தேவன் வர முடியும்னா, how come you call him the seed of the woman? தேவன் நீங்க வந்தீங்கன்னா எப்படி உங்களை ஒரு ஸ்திரீயின் வித்து நீங்க உங்களை அழைக்க முடியும்? and god said, அதுக்கு தேவன் சொன்ன பதில், no man can save you. எந்த மனுஷனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. because you beyond the wrath of god. தேவ கோபாக்கினைக்கு நீ தகுதியுள்ளவனாய் இருந்தாய். if you have to be saved from the wrath of god, then it can be done only by god. ஒருவேளை இந்த தேவனுடைய கோபாக்கினையில இருந்து உன்னை விடுவிக்க வேண்டுமே என்றால் அந்த விடுதலையை தேவனால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். so god has to come. ஆகவே
ஆகவே தேவன் வர வேண்டும். God has to come to save you from the wrath of God. தேவனுடைய கோபாக்கினையில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு தேவனே வந்தால் மாத்திரமே அதை செய்ய முடியும். Okay, God, how will you come? ஆனா தேவனே நீங்க எப்படி வர போறீங்க? I'll come through a woman. நான் ஒரு பெண் மூலமாக வர போகிறேன். God, I have a doubt here. தேவனே எனக்கு ஒரு கேள்வி. If you're coming through a woman, நீங்க ஒரு பெண்ணின் மூலமாக வந்தீங்கன்னா again the seed of sin. மறுபடியும் அது பாவ வித்து தானே. Because I look at my child. ஏன்னா நான் என் பிள்ளையை பார்க்கிறேன். I never taught him how to disobey. எப்படி கீழ்ப்படிய கூடாதுன்னு நான் கற்றுக் கொடுக்கல. I never taught him how to lie. எப்படி பொய் சொல்லணும்னு நான் கற்றுக் கொடுக்கல. I never taught him how to cheat. எப்படி ஏமாத்தணும் நான் கற்றுக் கொடுக்கல. But he did all that to me. ஆனா இது எல்லாத்தையும் பையன் எனக்கே பண்றானே. Because of the sin nature. ஏன்னா பாவ சுபாவம். But if you come through the woman, நீங்கள் ஒரு பெண்ணின் மூலமாக வந்தீங்கன்னா you will also have all this nature. இந்த எல்லா சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. And God said, அதுக்கு தேவன் சொன்னார், I will come through woman. நான் ஒரு பெண் மூலமா வருவேன். But I will come as God. ஆனா தேவனா வருவேன். How? எப்படி? That is what Christmas. அதுதான் கிறிஸ்து பிறப்பு. Hallelujah. Hallelujah. Look at the word Matthew chapter 1 verse 18. வசனத்தை பாருங்க. மத்தேயு 1:18. Now the birth of Jesus Christ took place in this way. In this way. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரம் அது என்ன நடத்துல நடந்ததுங்கிறது எழுதப்பட்டிருக்குது. When his mother Mary had been betrothed to Joseph, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கவால், before they came together, அவர்கள் கூடி வரும் முன்னே. very important point, before they came together. ஐயா இது ரொம்ப முக்கியம். அவர்கள் கூடி வரும் முன்னே. So it was her seed, not his seed. அது அந்த மனிதனுடைய விதை அல்ல, அது அந்த பெண்ணின் வித்து. So before they came together, அவங்க சேர்ந்து வருவதற்கு முன்னாடி she was found to be with a child from the Holy Spirit. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. And Matthew 1:20 says, மத்தேயு 1:20 சொல்கிறது, which is conceived in her is from the Holy Spirit. அவளுக்குள்ள உற்பத்தியானது பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருந்தது. And since it is from the Holy Spirit, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானதினாலே, since it is not a man's seed, அது மனிதனுடைய வித்தா இல்லாததினாலே, so it can save man. அது ஜனங்களை ரட்சிக்கும். So he will save his people from their sins. நம்முடைய ஜனங்களை அவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். All the babies born into the world having the sin nature in it. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தன்னில் தானே பாவ சுபாவத்தை உடையதாயிருக்கிறது. Every woman's seed is in the sin nature. ஒவ்வொரு பெண்மணியும் அதன் மூலமா உண்டாகிற வித்து அது பாவ சுபாவத்தின் வித்து. Every baby that came from the womb bundled with the sin nature. ஒவ்வொரு குழந்தையும் கருவறையிலிருந்து பிறக்கும் போது அது தன்னகத்தே பாவ சுபாவத்தை உடையதாயிருக்கிறது. Only one baby, ஆனால் ஒரே ஒரு குழந்தை came out of the womb in the world, இந்த உலகத்துல பெண்ணின் கருவறையிலிருந்து உருவாகி without any sin, பாவம் இல்லாமல் பிறந்ததேயானால், without sin nature, பாவ சுபாவம் இல்லாமல் பிறந்தது. because ஏனென்றால் man was not involved but God involved. அந்த பிறப்பிலே மனிதனாகிய ஆணினுடைய பங்கெடுப்பு இல்ல, ஆனால் தேவன் பங்கெடுத்தார். It is by the God's power. தேவனுடைய வல்லமையினாலே. It is God's power. தேவ வல்லமை. It is not God came and God slept with the man. No rubbish. It is because God's power the womb has got conceived. ஏதோ தேவன் வந்து ஒரு பெண்ணோட இருந்தாரா? இல்ல, இது தவறான புரிதல். அப்படி இல்ல, தேவ வல்லமையினாலேயே பெண்மணி கருவுருவானார். You want to see the sample? அதனுடைய எடுத்துக்காட்ட பார்க்கணுமா? Go back to Sarah's story. ஐயா சாரளுடைய கதையை சென்று பாருங்கள். Sarah's womb was dead. சாரளுடைய கற்பம் செத்ததா இருந்தது. Not just barren. ஐயா அது வெறுமை அல்ல. Not just barren. அது வெறுமையாய் அல்ல. But dead. செத்ததா இருந்தது. Dead womb. செத்த கற்பம். And Hebrews 11:11. எபிரேயர் 11:11 சொல்லும்போது, because of the power of God, தேவனுடைய வல்லமையினாலேயே, through the seed of Abraham, ஆபிரகாமின் வித்தின் மூலமாக a baby was born. ஒரு குழந்தை பிறந்தது. Here in this place, இந்த இடத்துல that is a dead womb. அது செத்த கற்பம். And this is a virgin womb. இது கன்னியின் கற்பம். There is seed of Abraham, the old man whose body is dead. அங்கே வயதான அந்த ஆபிரகாம் அதனுடைய சரீரம் செத்ததா இருந்த போதும் கூட அந்த வித்தை தேவன் பயன்படுத்தினார். A dead body's seed in the dead womb. ஒரு செத்த
செத்த சரீரத்தின் மூலம் உண்டான ஒரு வித்து ஒரு செத்த கர்ப்பத்திலே உருவானது. Isaac has come. அதன் மூலமாக உருவானதுதான் ஈசாக்கு. Here the virgin womb. இங்கே ஒரு கன்னியின் கர்ப்பம். Without the seed of Joseph, who was the sinful man. ஒரு பாவமுள்ள யோசேப்பின் வித்தின் மூலமாக அல்ல, but by the power of God. தேவ வல்லமையினாலே a baby was formed. ஒரு குழந்தை உற்பத்தியானது. And the baby was born of a woman. ஒரு பெண்ணின் மூலமாக குழந்தை பிறந்தது. So that he is a man. அதன் மூலமாக ஒரு மனிதனானார். Because he is born of a woman. ஒரு பெண்ணின் மூலமாக பிறந்ததனாலே மனிதனானார். So my sin can be placed on him. ஆகவே என்னுடைய பாவத்தை அவர் மேல என்னால வைக்க முடியும். I cannot place my sin over God. ஐயா என் பாவத்தை கொண்டு போய் கடவுளுக்கு மேல வைக்க முடியாது. God cannot be sinning. God cannot have sin. தேவனால பாவம் செய்ய முடியாது. தேவன் பாவமற்ற பரிசுத்தர். He's a holy man. அவர் பரிசுத்தர். Holy God. பரிசுத்த தேவன். So here there is a man. ஆனா இங்க ஒரு மனிதனானார். And since he is born of a seed of a woman, I can put my sin over him. அவர் ஒரு பெண்ணின் வித்தின் மூலமாக பிறந்ததினாலே என் பாவத்தை அவர் மேல என்னால வைக்க முடியும். So I'm escaping from the wrath of God. இதன் மூலமாக தேவ கோபாக்கினிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டானது. My sin. என்னுடைய பாவம். His sin. என்னுடைய பாவம். Your sin. உங்களுடைய பாவம். Your neighbor's sin. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுடைய பாவம். Your colleague's sin. உங்க வேலை கூட வேலை செய்யக்கூடிய பாவம். நண்பருடைய பாவம். All of the entire world sin bundled up. இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் சேர்த்து and put it on top of one person. ஒரு மனிதன் மேலே வைத்ததா? That is the born of the sea, born of the woman. ஒரு பெண்ணின் மூலமாக பிறந்த ஒரு மனிதர். And he has been crushed. அவர் நொறுக்கப்பட்டார். What about me? அப்ப அண்ணா எனக்கு his righteousness. அவருடைய நீதி. Not a man's righteousness. ஐயா மனுஷ நீதி இல்ல. Because I cannot take his righteousness. ஏன்னா என்னோட மனுஷ நீதி எனக்கு பிரயோஜனம் இல்ல. I cannot take his righteousness. இன்னொரு மனுஷ நீதி என்னால எடுத்துக்க முடியாது. Because Sylvan is Mr. Clean in one end. ஒருவேளை சில்வனாக நான் ஒரு பக்கத்துல நல்லவனா இருந்தாலும், but when he is not Mr. Clean the other end. ஆனா இன்னொரு பக்கத்துல நான் கெட்டவனா இருக்கிறேனே. Because of the sin nature in him. ஏன்னா எனக்குள்ள பாவம் சுபாவம் இருக்கிறது. John is Mr. Clean one end. ஜானனா ஒரு பக்கம் நல்லவரா இருக்கலாம். But he is not Mr. Clean the other end. ஆனா இன்னொரு பக்கத்துல அவர் நல்லவராக இல்லையே. I cannot claim his righteousness. அவருடைய நீதியை என்னால எடுத்துக்க முடியாது. That is how the entire world. இப்படிதான் முழு உலகமும் இருக்கிறது. So here a man has not come. இங்க ஒரு மனுஷன் வரல. A man through the sin seed he has not come. ஒரு பாவமுள்ள வித்தின் மூலமாக பிறந்த மனுஷன் இல்ல. God has come. தேவன் மனிதனானார். Because by the power of God the baby was formed. தேவ வல்லமையினாலே இந்த குழந்தை பிறந்தது. So Jesus, are you God? தேவனே அப்போ நீங்க இயேசுவே நீங்கள் தேவனா? Yes. ஆமாம். By the power of the Holy Spirit God became flesh. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தேவன் மனிதனாக அவதரித்தார். Jesus, are you a man? அப்ப இயேசுவே நீங்க மனிதனா? Yes. ஆமாம். I am going to suffer on behalf of your sins and your wickedness. உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் உன்னுடைய கேட்டின் நிமித்தமாகவும் நான் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாட அனுபவிக்க போகிறேன். This is the good news of Christmas. இதுதான் ஐயா இந்த கிறிஸ்து பிறப்புடைய நற்செய்தி. Not Jesus a man born. ஐயா இங்க ஒரு மனுஷன் மாத்திரம் பிறக்கல. This is not all. Go back to the image. All the political leaders, they all came and just celebrating Christmas. ஐயா நம்ம முன்னமே பார்த்தபோது எல்லா சமய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இணைந்து வந்து ஒரு கிறிஸ்து பிறப்புன்னு சொல்லி கொண்டாடுற ஒரு கொண்டாட்டம். My point is, ஆனா என் கேள்வி என்னன்னா, do you know that? உங்களுக்கு தெரியுமா? If you claim Jesus is a man, இயேசு ஒரு மனுஷன் நீங்க ஏத்துக்கொண்டீங்க என்றால், my Bible says, என் வேதம் சொல்கிறது, he is the only sinless man. உலகத்திலே பாவம் இல்லாத ஒரே மனிதர் இவர்தான் என்று. Which tells you, அது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, you are all sinners. நீங்க எல்லாரும் பாவிகள் என்று. Are you ready to accept that? அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? And my Bible says, என் வேதம் சொல்கிறது, if you are a sinner, நீங்கள் பாவி என்றால் you are evil. நீங்கள் தீமை செய்கிறவர். Can you agree that? நீங்க தீமையானவர் ஏற்றுக்கொள்வீர்களா? And if you are evil, நீங்கள் தீமையானவர் என்றால் one day you will be judged. ஒரு நாள் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். If you don't accept this Jesus, you will go to hell. இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையென்றால் நரகத்துக்கு செல்வீர்கள். That is the meaning of Christmas. அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பின் அர்த்தம். All my respected leaders and politicians, எனக்கு அன்பான தலைவர்களே, பேரறிஞர்களே, we respect you. உங்களை நாங்கள் மதிக்கிறோம். We love you. நேசிக்கிறோம். We honor you. கனம் கொடுக்கிறோம். But do you understand who is this Jesus whose birthday you are celebrating? ஆனால் நீங்கள் கொண்டாடுகிற இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, this Jesus was our
This Jesus is our Savior. இந்த இயேசுவானவர் நம்முடைய இரட்சகர். We celebrate Christmas இன்னைக்கு நாம கிறிஸ்துவரை கொண்டாடுறோம் knowing this truth. இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய். He is God. அவர் தேவன். I cannot inherit the righteousness of a man. ஒரு மனிதனுடைய நீதியை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. I cannot escape from the wrath of God by inheriting the righteousness of a man. ஒரு மனிதனுடைய நீதியை நான் பெற்றுக்கொள்வதினாலேயே தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நான் தப்பிவிட முடியாது. So God came. ஆகவே தேவன் வந்தார். God imputed his righteousness over me. தேவன் தன்னுடைய நீதியை எனக்கு கொடுத்தார். And there is no man who can take care of my sin and accept the penalty. என்னுடைய பாவத்தை ஒரு மனிதனால ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினையும் தண்டனையும் ஒரு மனுஷனால தாங்கிக் கொள்ளவோ பெற்றுக்கொள்ளவோ முடியாது. So he became man. ஆகவே தேவன் மனிதனானார். A perfect sinless man. பூரணமான பாவமில்லாத ஒரு மனிதன். He accepted all of my sins. என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு being crushed according to the law. நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நொறுக்கப்பட்டு and he died. அவர் மரித்தார். and he raised. மறுபடியும் உயிர்த்தார். He came here அவர் இங்கே வந்தது just because of he loves me. ஒரே காரியம் என்னன்னா அவர் என்னை நேசிக்கிறதுனால. Christmas is the meaning of Christmas is God loves me, so he came in this world as a God man. கிறிஸ்து பிறப்பு இதனுடைய அர்த்தம் என்னன்னா தேவன் என்னை நேசிக்கிறார். ஆகவே தேவன் இந்த உலகத்திற்கு மனு உருவாக வந்தார். So what happened to you and me? அதனால உங்களுக்கு எனக்கு என்ன நடந்துச்சு? I'll just tell one illustration and finish. ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். There was a duck hunter. ஒரு முறை ஒரு வாத்தை வேட்டையாடுகிற ஒரு மனுஷன் இருந்தான். He went into forest. ஒரு காட்டுக்கு சென்று It's the middle of the forest. காட்டின் மத்தியிலே and suddenly he feel the heat. அவன் சுற்றி ஒரு உஷ்ணத்தை அவன் உணர்ந்தான். and he just look upward and saw it is like a forest fire. It is just the flames are just moving towards them. அவன் உயர பார்க்கும்போது ஒரு காட்டுத்தீ பற்றி எரிந்ததுனால அந்த நெருப்பு வெகு வேகமாக விரைந்து மற்ற மரங்களை பற்றி பிடித்து எரிய ஆரம்பிக்கிறது. Now they cannot run and escape from it. இப்போ அவனால் அங்கிருந்து ஓடி தப்பிக்க முடியாது. himself and his friend. அவனும் அவனுடைய நண்பரும். So what to do? என்ன செய்வது? The fire is going to just swipe them in few seconds. இன்னும் சில நொடி பொழுதிலேயே இந்த நெருப்பானது அவர்களை பற்றி எரித்து விடும். about to devour them. அவங்களை பற்றி பிடிக்கக்கூடிய தருணம். Immediately he did one thing. உடனே அவன் ஒன்று செய்தான். he took the flame, matchbox and make a flame. அவன் உடனே ஒரு நெருப்பை தன்னுடைய தீப்பெட்டி எடுத்து ஒரு நெருப்பை உருவாக்கி just to make a torch. ஒரு டார்ச்சை உருவாக்கினான். he just burn all around him. தன்னை சுற்றி இருந்த அந்த புல்களை அவன் தீயிட்டு கொளுத்தினான். he said okay come here. உள்ளே வா என்று அழைத்து he put his friend next to him. தன்னுடைய நண்பனை தனக்கு பக்கத்தில் உட்கார சொல்லி and he burn all around him for few feet. தன்னை சுற்றி ஒரு சில அடிகளுக்கு காணப்பட்ட சகல புல்களை அவன் எரித்து விட்டான். it was a huge forest fire. it will sway them. மிகப்பெரிய காட்டுத்தீ முன்னாக இருக்கிறது. அவர்களை எரித்து விட வாய்ப்புண்டு. and it was on its way. அது அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. he now immediately make fire and just burn all the just bushes around him for few feet. உடனடியாக அந்த மனிதன் தன்னை சுற்றி ஒரு சில அடிகளுக்கு காணப்பட்ட அனைத்து புல்களையும் எரித்து விட்டான். took the kerchief. தன்னுடைய கர்ச்சீஃபை எடுத்து just cover his face. தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு both of them just embraced each other tightly. ஒருவர் இருக்க பற்றிக்கொண்டு and they could see that fire has come. அந்த நெருப்பு வேகமாக வருகிறதை பார்க்க முடிந்தது. and they just bow themselves down. தங்களை தாழ பணிந்து and they could feel that fire is passing by. தங்களை தாண்டி அந்த நெருப்பு செல்கிறது அவர்களால் உணர முடியுது. but the fire didn't lick them. ஆனா அந்த நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. you know why? ஏன் தெரியுமா? the fire will not lick which has been already burnt out. முன்னமே எரிந்த ஒன்றை மறுபடியும் அந்த தீ எரிக்காது. I hope you got my point. நான் சொல்ல வர கதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். all the bushes has been already burnt. தன்னை சுற்றி காணப்பட்ட அந்த புல்லை எல்லாம் ஏற்கனவே எரித்து விட்டான். so the fire just passed by. ஆகவே அந்த நெருப்பு அவர்களை கடந்து சென்றது. not burned them. அவர்களை எரிக்கவில்லை. this is what happened when it comes to the day of judgment. இதுதான் நியாய தீர்ப்பின் நாள் அன்று நடக்கும். for my iniquities, என்னுடைய பாவங்களுக்காக, for my wickedness, என்னுடைய கேட்டு for my sin, என்னுடைய பாவத்திற்கு
பாவத்திற்காக the punishment has already been given in the cross. அந்த தண்டனை ஏற்கனவே சிலுவையிலே கொடுக்கப்பட்டாயிற்று. I will not have no more punishment. மறுபடியும் எனக்கு தண்டனை இல்லை. The fire is already burnt out. அந்த நெருப்பு ஏற்கனவே எரிந்து தீர்ந்து விட்டது. Because of my Savior has been crushed. ஏனென்றால் எனக்கு பதிலாக என்னுடைய இரட்சகர் நொறுக்கப்பட்டார். I will be saved on the day of judgment. அதன் மூலமாக நியாயத்தீர்ப்பின் நாளன்று நான் காக்கப்படுவேன். That is the good news about Christmas. அதுதான் ஐயா இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி. How many of you got my point? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? That is what Christmas. இதுதான் கிறிஸ்து பிறப்பு. Man was with God. தேவன் மனிதனோடு இருந்தான். In his own image. அவருடைய சாயலிலே. Lost his image. அவருடைய சாயலை இழந்தான். Sent out by God. தேவனாலே வெளியே அனுப்பப்பட்டான். Came out. வெளியே வந்தான். Didn't seek back God. மறுபடியும் தேவனை தேடவில்லை. Didn't ask for God. தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. He thought he is wise. அவன் தன்னை ஞானி என்று கருதி. He started worshiping himself as God. தன்னையே தேவனாக கருதி செயல்பட ஆரம்பித்தான். And he started worshiping his ancestors and other men who talented or whatever it is, they're as like God. தன்னுடைய மூதாதையர்களையோ இல்ல சில காரியங்களை கற்று தேறினவர்களையோ தேர்ச்சடைந்தவர்களையோ அவன் தேவனாக பாவிக்க ஆரம்பித்தான். Then he looked at the birds. பறவையை பார்க்கறான். Oh, they are flying, I cannot fly. பறவை பறக்குதே, என்னால முடியலையே. Seems like they are greater. பார்க்கிறதுக்கு அது என்னை விட பெரிதாக இருப்பதனாலே நான் பறவையை ஆராதிப்பேன். Let them not bring any evil to me. பறவை எனக்கு எந்த தீமையும் செஞ்சிட கூடாது. Look at the animals. மிருகத்தை பார்க்கறான். So strong. பலனா இருக்கு. So fast. வேகமா இருக்கு. They can harm me. அவங்க எனக்கு தீமை Oh, let me worship them. தீமை செய்யாதபடிக்கு நான் அவனை ஆராதிப்பேன். So that they cannot harm me. ஆகவே எனக்கு அது தீமை செய்யாது. And once again come down little bit further. இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி. Oh, the creeping things. ஊரும் பிராணிகள். Oh, all the snakes and all the creeping things. பாம்புகள் இதெல்லாமே. Oh, let them not harm me. அவை எனக்கு கேடு செய்ய கூடாது. Let me worship them. அதை நான் சேவிக்கிறேன். Keep satisfying for all these things. இதெல்லாத்தையும் செய்து விட்டான். He thought he is Mr. Clean. அவன் தன்னை நல்லவன் நினைக்கிறான். He thought he is worshiping God. தேவனை தொழுது கொள்கிறேன்னு நினைக்கிறான். But he knows that he was Mr. Clean in acts, but Mr. not clean, unclean in why. ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பக்கம் தான் நல்லவனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் மோசமானவனாக தீமையானவனாக இருக்கிறேன் என்று. Look at all the other people. மற்ற எல்லா ஜனங்களையும் பார்க்கிறான். Everybody is like him. எல்லாரும் என்னை போல் தானே. So let him, he decided to continue to live in that way. ஆகவே நான் இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துடலாமே. But actually these are all counterfeit doctors. ஆனா இது எல்லாமே ஒரு போலி மருத்துவர்கள் போல. These are all counterfeit gods. இதெல்லாம் போலியான தேவர்கள். Surely they will not help them. அந்த தேவர்களால் எனக்கு உதவி செய்ய முடியாது. A day will come. ஒரு நாள் வரும். When they hit the ground. தர தட்டும்போது they will understand. அப்பம் புரியும். Oh, this God couldn't, this so called counterfeit God couldn't help me. இந்த போலியான தேவர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று. Oh, where I can find the right one. அப்ப சரியான வழி எது? Nowhere he could find the right one. எங்குமே சரியான வழி கிடைக்கல. And here come to the God's place. தேவனை நோக்கி வருகிறான். God, you were alone. தேவனே நீங்க தனியா இருந்தீங்க. I know you are self-sustained. நீங்க தன்னைத்தானே போதுமானவர் எனக்கு தெரியும். I know you are self-contained. நீங்க தன்னில் தானே திருப்தியானவர் எனக்கு தெரியும். No, you are self-existent. நீங்க தன்னில் தானே இருப்பவர் எனக்கு தெரியும். But you created man. நீங்க மனுஷனை படைத்தீரே. In your image and likeness. உம்முடைய சாயலின் சுபாவத்தின்படி. Now everybody became sinner. ஆனா எல்லாரும் பாவிகளானார்களே. What is your stand now? இப்போ தேவனே என்ன செய்வீங்க? I'm a just God. நான் நீதி உள்ளவர். I will not justify ungodly. நான் தேவ பக்தி இல்லாதவர்களை நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். I will pour out my wrath. தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் ஊற்றுவேன். Come on God, don't you know the story? தேவனே அப்ப உங்களுக்கு கதை முழுசா தெரியலையா? You are omniscient God. நீ சகலத்தையும் அறிந்தவர். If you pour out your wrath, you will wipe away the entire human race. தேவ கோபாக்கினை நீர் கொட்டினீர் என்றால் முழு மனுஷ இனமே அழிந்து விடுமே. And if you want to justify only godly, you cannot find anyone. இல்ல ஒருவேளை நல்லவர்களை மாத்திரம் தான் தேவன் நீதி உள்ளவர் என்று ஏற்றுக்கொள்வீர் என்றால் ஒரு மனுஷனின் தேவன் காண மாட்டீர். And God said, அதுக்கு தேவனுடைய பதில், I love them. நான் அவர்களை How you love them? நீங்க அவங்களை நேசிக்கிறீங்களா? Then you need to save them. அப்ப அவங்களை காப்பாற்ற போறீங்களா? I love them. அவங்களை நேசிக்கிறேன். I will save them. நானே காப்பாற்றுவேன். How? எப்படி? You cannot find a man. ஒரு மனுஷன் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. I know, I cannot find a man. எனக்கு தெரியும் ஒரு மனிதனும் இல்லைன்னு. Then how? அப்ப எப்படி? I'm going. நானே போக போறேன். You are God. நீ தேவன் அல்லவா? How come you come here? எப்படி உலகத்துக்கு வருவீங்க? No, you cannot
just jibumba, you cannot exist. ஒரு மந்திரத்தின்படி நீங்க இந்த உலகத்துக்குள்ள வர You முடியாது. have to come through the womb. நீர் ஒரு கருவின் மூலமாக தான் பிறக்க வேண்டும். Every man coming to the world only through the womb. உலகத்திற்குள் வருகிற ஒவ்வொரு மனிதனும் பெண்ணின் கருவிலிருந்து தானே உருவாகிறார்கள். How can you come from the womb? எப்படி நீங்க பெண்ணின் கருவில உருவாக முடியும்? I am coming through the womb. ஆமா, நான் ஒரு பெண்ணின் கருவில தான் உருவாக. God, my next question. தேவனே, அப்ப இன்னொரு கேள்வி. You are coming through the womb. நீங்க ஒரு பெண்ணின் மூலமாக உருவார்கள் என்றால் Anybody coming out of the womb has the sinful nature because of the sinful seed. பெண்ணின் மூலமாக அவருடைய கருவிலிருந்து பிறந்த எல்லா குழந்தையும் பாவத்துல தானே இருக்கு. ஏனென்றால் பாவ சுபாவ வித்தின் மூலமாக தானே உண்டானது. I am not coming by the seed of man. இல்ல, நான் மனுஷனுடைய வித்தின் மூலமாக பிறப்பதில்லை. I am coming by the power of myself. என்னுடைய பலத்தினால், என்னுடைய வல்லமையினாலே நான் By பிறப்பேன். my power. என்னுடைய வல்லமையினாலே. For God all things are possible. தேவனுக்கு சகல காரியங்களும் ஏதுவானதே. Nothing is too hard for God. என் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே I am இல்லை. omnipotent. நான் சர்வ வல்லவர். I will come நான் வருவேன் as a baby. ஒரு குழந்தையாக. That is how the baby was born, as seed of woman in this world. இப்படிதான் ஒரு பெண்ணின் மூலமாக, அந்த வித்தின் மூலமாக இயேசு குழந்தையாக இந்த உலகத்துக்கு பிறந்தார். Since he doesn't have a sin in him, he lived a sinless life. அவருக்குள் பாவ வித்து இல்லாததினாலே அவர் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். And he died. அவர் மரித்தார். Only God can save from the wrath of God. தேவனால மாத்திரம்தான் தேவனுடைய கோபாக்கினிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும். So God became flesh. தேவன் மனிதனானார். And God drank the cup of wrath from God. அந்த உக்கிர வண்டல்களை தேவனே உறிஞ்சி குடித்தார். And God died. தேவன் மரித்தார். The source of life, அந்த ஜீவாதிபதியானவர் giving his life, தன் ஜீவனை கொடுத்தார். and buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day, ஆனால் மூன்றாம் நாளிலே raised up, உயிர்த்தெழுந்தார். ascended to heaven, பரமேறினார். seated at the right place of God, தேவனுடைய வலது பாரசில் and வீற்றிருக்கிறார். interceding for me. எனக்காக பரிந்து பேசிக் One day he is going to கொண்டிருக்கிறார். come. ஒரு நாள் திரும்ப வருவார். He will judge the entire world. அவர் முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார். What about me? ஆண்டவர், அப்ப எனக்கு The fire has already burnt and it will not burn it again. அந்த நெருப்பு ஏற்கனவே எரிந்தாயிற்று, மறுபடியும் அது என்னை எரிப்பதில்லை. My sins had already been punished in the form of Jesus Christ at the place of cross. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவானவர் சுமந்து எனக்கு பதிலாக அந்த சிலுவையிலே அதை அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். I escaped from wrath. நான் கோபாக்கினிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். Starting now, இப்பலிருந்து I am once again with God. நான் மறுபடியும் தேவனோடு இருக்கிறவனானேன். God with us. தேவன், that is Christmas. தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுதான் Hallelujah. பிறப்பு. Hallelujah. Now God is with us. இப்பொழுது தேவன் என்னோடு இருக்கிறார். God is not only with us, God is within us. தேவன் என்னோடு இருப்பது மாத்திரமல்ல, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். And the day will come. ஒரு நாள் வரும், We will be there forever with him. நாம் என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம். This is what the message of Christmas. இதுதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தி. That is why Bible calls him Emmanuel. ஆகவேதான் வேதம் அவரை இம்மானுவேல் என்று அழைக்கிறது. God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். God cannot be with man. தேவனால மனுஷனோடு இருக்க முடியாது. Through cross. ஆனா சிலுவையின் மூலமாக, Through the God man suffering in the cross. தேவ மனிதன் சிலுவையிலே பாடுகளை அனுபவத்தின் மூலமாக, God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். God is within me. தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். And I will be there with him forever, eternity. நான் நித்தியமாக அவரோடு இருப்பேன். I have the hope here in this world. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. And a day will come. ஒரு நாள் வரும், I will move away from this world. நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன். Oh, you may say that, okay, Pushparaj is expired. ஒருவேளை நீங்க சொல்லலாம், புஷ்பராஜ் ஐயா மரித்து விட்டார். No. இல்ல, His address has been changed. என்னோட விலாசம் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கும். We will translate into his presence. நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக, அவருடைய சன்னிதானத்திற்கு மறுரூபமாக்கப்படுவோம். This hope is Christmas. இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்து பிறப்பு. If you have the hope, அந்த நம்பிக்கை இருக்குதா? praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் If you don't have the hope, அந்த நம்பிக்கை இல்லனா, this is the time. இந்த நேரம் Believe this gospel. சுவிசேஷத்தை விசுவாசித்து, Believe this God man. இந்த இயேசுவானவரை நம்பி, Believe his sinless life. அவருடைய பாவமில்லாத வாழ்க்கையை Believe his விசுவாசித்து, suffering. அவருடைய பாடுகளை Believe his விசுவாசித்து, resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, God will be there for you and will be with you forever. அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவன் உங்களுக்காக இருப்பார், தேவன் உங்களோடு இருப்பார். I wish you a Merry Christmas. God bless you. Thank you. உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.